சிந்தனையோர் வழி வாழ்வு என்ற தலைப்பில் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி அருள்செல்வி அம்மா அவர்கள் தற்பொழுது நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மாவின் சிந்தனை உரைக்கும் முன்னதாக அம்மாவை பற்றிய சில ஆழியாறு விஷன் கல்வி இயக்குனராகவும் சேலம் மண்டல துணைத் தலைவராகவும் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் அம்மா அவர்கள் யோகமும் மனித மாண்பும் என்ற பாடத்திட்டத்தில் எம்ஏயும் மற்றும் தமிழ் மொழியில் எம்ஏயும் முடித்துள்ளார்கள். வங்கி சேவையில் 28 ஆண்டுகள் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று வேதாத்திரியத்தில் தன்னை அர்ப்பணித்துள்ளார்கள். அம்மா அவர்கள் தனது 9வது வயதிலிருந்தே அருட்தந்தையிடம் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. தன்னுடைய 14 வயதிலேயே உறுப்பினரிடம் தீட்சை பெற்று 16 வயதில் அருள்நிதி பட்டமும் பெற்றுள்ளார்கள். இத்தகைய பெருமையுடைய அம்மா அவர்கள் அம்மாவின் குடும்பமே ஐயா அம்மாவின் தந்தை சுப்பு ஐயா அவர்களும் தாயார் மரகதம் அம்மாவும் மற்றும் அவர்கள் தாய் மாமா அவர்கள் அனைவருமே அம்மாவின் குடும்பமே மணவள குடும்பம் என்பதில் பெருமைப்படுகின்றது, பெருமைக்குரியது. அம்மா அவர்கள் 150க்கும் மேற்பட்ட சிந்தனை உரைகளை வழங்கியுள்ளார்கள். மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொழில்துறை வல்லுநர்களுக்கும் ஊக்கம் அளிக்கும் ஒரு சிறப்பு சொற்பொழிகளை ஆற்றியும் நடத்தியும் வருகின்றார்கள். இவ்வளவு சிறப்புகளை உடைய அம்மா அவர்கள் நம்முடைய இணைந்திருப்பது நமக்கு பெருமை என்று கூறி தற்பொழுது அம்மா அவர்களை சிந்தனை உரை ஆற்றுமாறு அனைவரும் சார்பிலும் வாழ்க்கையும் வணங்கியும் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்துவிடும். குஞ்சு வெளி உலகை கண்டு இன்பம் துய்க்கும். திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை. புலன்மயக்கம் தாண்டிடலாம். தீய வினை பதிவு எல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேரெனும் அறிவை அறிதல் கிட்டும். வினை பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்கும் என்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டு நாம் அனைவரும் நம்முள்ளே அந்த பேராற்றல் புதையலை கண்டு கொள்ளும் வண்ணம் உயரிய தவ முறைகளை வடிவமைத்து வகுத்து தந்த குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது திருவடி மலர்களை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். ஆசான் அருட்தந்தை அவர்களது எளிமையான விஞ்ஞான விளக்கங்களால் நம்மால் சுலபமாக உணர்ந்து கொள்ள முடிந்த எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமர நிறைந்த வற்றா இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியாம் இறைநிலையை மனதில் நிறுத்தி வணங்கிக் கொள்வோம். இப்படிப்பட்ட தூய்மையே வடிவெடுத்த உலக நல தொண்டன் என்றே தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட குருபிரானை அடைவதற்கும் அவர் வழி நின்று இறைநிலை உணர்வதற்கும் உரிய உயர்ந்த கருமையத்தை தந்து உதவிய நம் அன்னையை தந்தையை மதிப்போடு மனதில் இருத்தி வணங்கிக் கொள்வோம். வேதாத்திரியம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்ற ஒன்றையே தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டு அல்லும் பகலும் அயராது அருட்பணியாற்றி வரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஒப்பற்ற தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அவர் வழி நின்று வேதாத்திரிய தொண்டை சிறப்பாக ஆற்றுபவரும்
எங்களுக்கெல்லாம் அளவற்ற ஊக்கமும் உற்சாகமும் தந்து வழிநடத்தி கொண்டிருப்பவரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை தலைவரும் விரிவாக்க இயக்குனரும் எங்கள் சேலம் மண்டல தலைவரும் முதுநிலை பேராசிரியருமான உழவன்மா தங்கவேலு அண்ணா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். வேதாத்திரிய கருத்துக்கள் நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் மலர்வதற்காக நம் இல்லம் தேடி இந்த இணைய வழி சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் ஐடி இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் அவர்களுக்கு பல வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி அருட்தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்கள், ஐடி தொழில்நுட்ப இயக்குநரகத்தில் பணியாற்றுகின்ற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். இந்த நிகழ்வை திறம்பட தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் அன்பு சகோதரி வனஜா வைத்தீஸ்வரன் அவர்களுக்கும் எனது அன்பு வணக்கம். தேடிச்சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அன்னை பராசக்தியை நோக்கி இப்படி கம்பீரமாக கர்ஜித்த மகாகவி பாரதியின் வழிவந்த இந்த இணைப்பில் இன்று இணைந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வியப்பாக கூட இருக்கலாம். மகாகவி பாரதியின் வழி வந்தவர்கள் என்று சொன்ன காரணத்தால் ஒரு சிலர் நினைத்திருக்கலாம் நாம் அனைவரும் தமிழர்கள், அதனால் மகாகவி பாரதியின் வழி வந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் போல. நாம் அருட்தந்தை அவர்களது சீடர்கள், உலக சமாதானம் குறித்து சிந்திப்பவர்கள். எனவே நமக்கு ஜாதி மத தேச மொழி இன வேறுபாடுகள் ஒரு நாளும் கிடையாது. அப்படியானால் நாம் எப்படி மகாகவி பாரதி வழி வந்தவர்கள்? கவிதையிலேயே பாரதி சொல்லிட்டார், எப்படி நாமும் அவரும் ஓர் இனம் என்பதை. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எப்படி வீழ மாட்டார்? வெந்ததை தின்று விதி வந்தால் மாள்வோம் என்ற வீணர்களின் வாழ்க்கை முறையை வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ மாட்டேன். இந்த சிந்தனை உங்கள் ஒவ்வொருவருள்ளும் இருப்பதால் தான் இன்று இணைய வழி நீங்கள் இதில் இணைந்திருக்கிறீர்கள். பாரதி போல உங்களுக்கு அழகான வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு மனசின் மூலையிலாவது உங்களிடம் ஒரு எண்ணம் இருக்கணும். இது என்ன வாழ்க்கை? இப்படியே சாப்பிடுறது, தூங்குறது, கதை பேசுறது, இந்த சராசரி வாழ்க்கையில் நான் வாழ்ந்து முடிய மாட்டேன். இந்த எண்ணம் உறுதியாக இருக்கிறவர்கள் தான் இப்போ இந்த இணைப்புல இணைந்திருக்க முடியும். அதனால்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் மகாகவி பாரதி வழி வந்தவர்கள். இப்போ நாம சிந்திக்க போற தலைப்பு சகோதரி அழகா சொன்னாங்க. இப்போ சிந்தனையோர் வழி வாழ்வு. இது தேவைதானா? சிந்தனையோர் வழி வாழ்வு. பெரியவர்கள் அறிவு வளர்வதற்கு வேதாந்தம் படித்தவர்களுக்கு தெரியும், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்று சொல்வார்கள். சிரவணம் என்றால் கேட்பது, முதல்ல லிசனிங். அதுதான் இப்போ நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்த கருத்துக்களை கேட்பதன் மூலமாக, சிந்தனையில் உயர்ந்தவர்களது கருத்துக்களை நாம் கேட்பதன் மூலமாக நம் அறிவை உயர்த்தி கொள்ள முடியும். முதல் படி அதுதான், தெரிந்து கொள்வது. அதன் பிறகு என்ன செய்யணும்? அங்கேயே நின்ற கூடாது, அதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளணும். மனனம் என்பது டு கன்ஃபார்ம். நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ அதை புரிந்து கொள்ள முற்படுவது, அந்த விளக்கத்தை நமதாக்கி கொள்வது. நிதித்தியாசனம் என்பது அப்ளிகேஷன் சைடு. நாம் அதுவாக மாறணும். இப்ப உதாரணமா ஒரு குழந்தை படிக்குது அல்லது சொல்ல கேக்குது, ஆ இம்மா அம்மா. இந்த வார்த்தையை முதல்ல குழந்தை கற்றுக்கொள்ளும். அதன் பிறகு அந்த குழந்தை அம்மா 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 என்று உச்சரிக்க பழகுகிறது. அம்மாவை அடையாளம் கண்டுகொள்கிறது, இதுதான் என்னுடைய அம்மா என்று. ஆனால் நிதித்தியாசனம் என்பது அம்மா என்று நினைத்ததும் அந்த உணர்ச்சி பொங்கி வருது பாத்தீங்களா? அந்த டிவைன் கனெக்ஷன், என்னுடைய தாய், எனக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த இரத்த பந்தம். இந்த நிலைதான் டிரான்ஸ்பர்மேஷன் என்று ஆங்கிலத்துல சொல்வோம்.
அருட்தந்தை அவர்கள் எத்தனை அழகா இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்பதை சொல்வார்கள். இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்வார்கள். இன்ஃபர்மேஷன்ங்கிறது இப்ப நம்ம சொன்னது போல சிரவணம், கேட்பது. வாங்கி கொண்ட அந்த இன்ஃபர்மேஷன் தகவலை நம்ம அடுத்தது கன்ஃபர்மேஷன்ங்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். வி ஷுட் கெட் இட் கன்ஃபர்ம்டு. திரும்ப திரும்ப சிந்தித்து அதை நமதாக்கி கொள்ளணும். அது மனனம் என்கிற நிலை. மூன்றாவது நிதித்தியாசனம் என்பதுதான் டிரான்ஸ்பர்மேஷன், நாமே அதுவாக மாறுவது. அப்போ சிந்தனையோர் வழி வாழ்வு என்பதை முதல்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு தகவல் அடிப்படையில் உள் வாங்குகிறோம். அதன் பிறகு அதை திரும்ப திரும்ப சிந்தித்து நமதாக்கி கொள்கிறோம். அது நம் வாழ்வில் மலர்கிற பொழுது, அன்பும் கருணையுமான ஒரு வாழ்க்கை மலர்கிற பொழுது, அதுதான் நாம் நிதித்தியாசனம் அல்லது டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்கிறோம். இந்த சிந்தனையோர் வழி வாழ்வு உங்க எல்லோருக்கும் மிக தெரிந்த ஒரு தலைப்பு. அருட்தந்தை அவர்கள் பண்பாடு வகுக்கிற பொழுது தனி மனிதனுக்கு ஒரு பண்பாடும், இந்த சமுதாயம் நாம் கனவு கண்டது போல உலக சமாதானத்தை பெறுவதற்காக என்று அதற்காக ஒரு திட்டங்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் தனி மனித பண்பாடு நமக்கு தெரியும், 5 ஒழுக்க பண்பாடு கொடுத்தாங்க. என்ன சொல்றாரு, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். அந்த பண்பாடு எப்படி இருக்கணும், போதை போர் பொய் புகை ஒழித்து பொறுப்போடு அமுல் செய்வோம். சிந்தனையாளர்கள் தான் புதிய பண்பாட்டை கொடுக்க முடியும். கொடுப்பது மட்டுமன்றி செயலுக்கும் கொண்டு வர முடியும். இப்போ எடுத்ததும் அருட்தந்தை பாருங்க என்ன சொல்றார், நம்ம உடனே மிரண்டு போயிருவோம் இல்ல, ஐயோ சுவாமிஜியும் ஒரு புது பண்பாடு கொடுக்க போறாங்களா, ஏற்கனவே ஏகப்பட்ட பண்பாடுகள் இருக்கு. சோ நம்மை எவ்வளவு சௌகரியப்படுத்துகிறாருன்னு பாருங்க. அதிக சுமை ஏதும் இல்லை, பயந்துக்காதீங்க புதிய பண்பாடுன்னு சொன்னா. இதுல எந்த சடங்கு சம்பிரதாயம் இல்லை, மிக எளிமையான பண்பாடு. என்னது, ஒரு 5 விதிகள் தான். முதல் விதி என்ன சொல்கிறார், அதிக சுமை ஏதும் இல்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். முதல் பண்பாடு. இரண்டாவது என்ன சொல்றார், மதி பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மா நெறியும், உணவுக்கு உயிர் கொல்லா நோன்பும், பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும், பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். அவ்வளவுதான் 5 ஒழுக்க பண்பாடு. தந்தை 5 ஒழுக்க பண்பாடு கொடுத்த பொழுதே இது அதிக சுமை இல்லைன்னு ஒரு கேரண்டி கொடுத்துதான் கொடுக்கிறாரு. அதன் பிறகும் அவரது கருணை உள்ளம், ஒருவேளை 5ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியுதோ, அதை 2ஆக குறைத்தார். அதைத்தான் நாம் இப்போ தவத்தின் நிறைவில் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறோம், 2 ஒழுக்க பண்பாடு. அந்த 2 ஒழுக்க பண்பாட்டிலும் ஒரு அதிசயம், அற்புதம் கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு புரியும். முதல் பண்பாடு தான் கட்டாய விதி, அடுத்ததுல சலுகை உண்டு. பாருங்க, 5 கொடுத்து அதை 2ஆ சுருக்கி அந்த 2லும் ஒன்றை கட்டாய விதியாக்குகிறார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். அதுதான் கட்டாய விதி. தயவு செய்து இந்த ஒற்றை விதியை நீங்கள் பின்பற்றினால் சிந்தனையோர் வழி வாழ்வு உங்களுக்கு வசப்பட்டு விட்டது என்றுதான் பொருள். பட் இட்ஸ் a struggle. மேஜிக் ஷோ மாதிரி, ஜி பூம்பா போட்ட மாதிரி ஒரு நாள்ல கிடைக்காது. ஆனால் முயற்சி முயற்சி முயற்சி, இடையறாத முயற்சி, தொடர் முயற்சி, பயிற்சியோடு கூடிய முயற்சி நிச்சயம் நமக்கு உயர்ச்சியை, வெற்றியை, உயர்வை தரும். முதல் விதி கட்டாய விதி. தயவு செய்து எந்த சாக்கு போக்கு சொல்லாதீங்க. என் குழந்தை நன்மை கருதிதானே நான் திட்டுறேன், அடிக்கிறேன். யார் ஒருவர் உடலையும் மனதையும் துன்பப்படுத்துகிற அதிகாரம் நமக்கு கிடையவே கிடையாது. வார்த்தைகளில் கண்டிப்பு இருக்கலாம், கடுமை இருக்கக்கூடாது, நோக்கம் தூயதா இருக்கணும். கண்டிப்பு எதற்காக, அந்த குழந்தையின் நல்வாழ்வு கருதி. 2வது விதியில் என்ன சொல்கிறார் அருட்தந்தை, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளவுதான். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன், அது போதும். முடியுமானால் உதவி செய்யுங்க, முடியாட்டி கவலையே படாதீங்க. ஆனா முதல் விதியில் நமக்கு சலுகையே கிடையாது. இந்த அழுத்தமா நினைவுல வைத்துக் கொள்ளணும். சரி, இது தனி மனிதரை பொறுத்தவரை. ஆனால் இந்த உலகம் அமைதியாக இருப்பதற்கு 14 திட்டங்கள் அருட்தந்தை கொடுத்தார். நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த திட்டங்கள். வேதாத்ரியம் என்ற பெயரில் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்ற ஒரு கவி.
போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு. அதுதான் நம்ம தலைப்பு இன்னைக்கு. சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர் கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். இந்த 14 திட்டங்களில் ஒன்றான சிந்தனையோர் வழி வாழ்வு, இதுதான் நாம இன்றைக்கு சிந்திக்க இருப்பது. இது 14 திட்டங்களில் 6வது திட்டமாக வருகிறது. சரி, இப்போ நம்ம ஏன் சிந்தனையோர் வழி வாழ வேண்டும் என்றால், அருட்தந்தை மிக தெளிவா பதில் சொல்றாங்க. இன்றைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் இருக்கிறோம் என்றால் அத்தனை பேரும் அறிவில் ஒத்த நிலைப்பாடு உடையவர்களா? சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா இல்ல. அறிவில் நாம் ஏற்றத்தாழ்வு உடையவர்கள். இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியினால் இந்த ஐக்கியூவை மெஷர் பண்ற கருவி எல்லாம் வந்துருச்சு. இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கு, ஒரு சிலருக்கு குறைச்சலா இருக்கு. பொதுவா நம்ம பெரியவர்கள் இந்த அறிவை 5ஆ பிரிப்பாங்க. இன்ஸ்டிங்க்ட், இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், இன்ட்யூஷன், விஸ்டம். இதுல இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா அது எல்லா உயிரினங்களுக்கும் இயல்பானது, இயற்கை வழிவந்த அறிவு. அருட்தந்தை இன்னும் அழகா சொல்லுவாங்க, வில் ஃபங்க்ஷனிங் இன் ஹார்மனி வித் நேச்சர் இஸ் கால்ட் இன்ஸ்டிங்க்ட். அதாவது தன்னுடைய சொந்த முயற்சி என்பது எப்பொழுதும் இயற்கையோடு ஒத்து அல்லது சப்மிசிவ் டு த நேச்சர், இயற்கைக்கு பணிந்து நடப்பது அப்படின்னா அது இன்ஸ்டிங்க்ட். எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் இது காமன் எக்ஸப்ட் ஃபார் மேன். ஏன்னா மனிதன் மட்டும்தான் தன் முயற்சியை கொண்டு அந்த இயற்கையவே அடக்கி ஆள துடிப்பவன். அது சமயத்துல நம்ம வெற்றியும் பெறுகிறோம், சில சமயத்தில் தோல்வியும் வருகிறது. அங்க இன்ஸ்டிங்க்ட் நம்ம சுலபமா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கண்ணுக்குட்டி பிறந்ததும் ஓடி போய் அந்த பசுமாட்டினுடைய மடியில முட்டி முட்டி பால் குடிக்கிறது இல்லைங்களா? அது இன்ஸ்டிங்க்ட், இயற்கை அறிவு. மீன் பிறந்ததும் நீந்த தொடங்குவது, இது எல்லாமே இயற்கையாக மலர்கின்ற அந்த அறிவு இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்லுகிறோம். அடுத்த லெவல், அதுவும் கூட மனிதர்களைப் போல மற்ற உயிரினங்களுக்கும் இருக்கிறது இன்டெலிஜென்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட், நம்ம அளவுக்கு இல்லை என்றாலும். இது எப்படி செயல்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, உதாரணமாக இந்த ஆடு மாடு இதெல்லாம் மேயறப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, சில செடிகளை விஷச்செடிகள் என்ற அடையாளம் கண்டு அப்படி புல் மேயறப்போ அதை ஒதுக்கி விட்டுட்டு போகும். இது கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ், மேபி டியூ டு த எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப காலம் வாழ்ந்து பழகிய காரணத்தால் அந்த ஜீன்ஸ்லயே அது வருது. அல்லது ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், சமயத்துல கடிச்சிட்டு தூக்கி போடுறது. அருட்தந்தை சொல்லுவாங்க, ஒரு அழகான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வெளிநாட்டுல நடத்தினார்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தீவு, அந்த தீவுல மனிதர்கள் நடமாட்டம் எல்லாம் இல்லாத ஒரு தீவு. அத அதுல ஒரு குரங்கு, அந்த குரங்கு என்ன பண்ணுது, கிழங்குகளை தான் சாப்பிட்டு அந்த தீவுல இருக்க குரங்குகள் எல்லாமே வாழ்கின்றன. அப்படி அந்த ஒரு குரங்கு கிழங்கு எடுத்துட்டு வரப்போ அது தவறி போய் தண்ணியில விழுந்துரும். அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த தண்ணியில கழுவப்பட்ட கிழங்குல மண்ணு போயிடுது. இது சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு அது நினைக்குது. பாருங்க, குரங்கு போய் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும்? ஆனால் இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படியே பரவுகிறது. அதனாலதான் அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த கருமையங்கள் இணைந்தே இருக்கின்றன. நமக்கு இணைப்பு புரியலையே தவிர இட்ஸ் கனெக்டட் ஆல்வேஸ். அதனாலதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ற அந்த மாபெரும் விஞ்ஞானி சொன்னார், nothing is said to be in isolation in this great universe. பிரபஞ்சத்துல எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் இருக்கிறோம். இந்த இணைப்பு விதி புரியாததுனால மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி என்று சொல்லிக்கொண்டு வேறுபாடுகளை அதிகப்படுத்தி கொண்டு நாளும் நாளும் துன்பத்தில் மூழ்குகிறோம். அப்போ இந்த ஒரு குரங்குக்கு கிடைச்ச இந்த அறிவு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த தீவுல இருக்க அத்தனை குரங்கும் கிழங்க பறிச்சா ஒரு அலசி சாப்பிட ஆரம்பிச்சது. விஞ்ஞானிகள் இத ஒரு ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு பெரும் வியப்பு தந்தது. அவர்களது வியப்பு உச்சம் தொட்டது என்னன்னா, ஒரு சில வாரங்களில் இந்த தீவுல மட்டுமில்ல, சுற்றி இருக்கிற மத்த தீவுல இருக்க குரங்குகளும் தங்களை அறியாமல் அதை அலசி சாப்பிட தொடங்கியது. திஸ் இஸ் இன்டெலிஜென்ஸ். வாழ்க்கை வாழுகின்ற அந்த ப்ராசஸ்ல அறிவு அப்படியே மலர்ச்சி பெற்று வருவது. மூன்றாவது பாத்தீங்கன்னா நாலேஜ், மனிதர்களுக்கு மட்டும் பிரத்யேகமானது. நாலேஜ் என்றால் நம்ம இப்ப சொன்ன மாதிரி சிரவணம் போல
கேள்வியின் வாயிலாக அறிவை வளர்த்துக் கொள்ளலாம், அல்லது கல்வி நாமாக படித்து வளர்த்துக் கொள்வது. இது எல்லாமே நாலேஜ், கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் சொல்றோம் இல்லையா. நேற்று நம்முடைய சென்னை திருவான்மியூர் ஆசிரமத்துல வேதாத்ரி மகரிஷி காலேஜ் ஆஃப் யோகால ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்தி இருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் ஆன்லைன்லயும் நிறைவாக 2 நாட்கள் ஆஃப்லைன்ல 13-14 டிசம்பர் 2025 யோக் AI 25 என்ற தலைப்புல யோகா த்ரூ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கான்ஃபரன்ஸ்ல நேற்று நம்முடைய மதிப்பு மிக்க தலைவர் உரை நிகழ்த்தும் பொழுது ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஆழியார் வந்த பொழுது நீங்க ஏன் இதற்கு டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ்னு பேர் கொடுத்தீங்க, டெம்பிள் ஆஃப் நாலேஜ்னு ஏன் சொல்லியிருக்க கூடாது? அப்போ தலைவர் சிரிச்சுக்கிட்டே இது அருட்தந்தை சொன்ன வார்த்தை, நாங்கள் அதை அப்படியே பின்பற்றுகிறோம். ஆனால் நுட்பமாக யோசிச்சு பார்த்தா டெம்பிள் ஆஃப் நாலேஜ் என்றால் என்ன? லைப்ரரி தான் டெம்பிள் ஆஃப் நாலேஜ். இதை நம்முடைய முதுநிலை பேராசிரியர் டாக்டர் K. பெருமாள் ஐயா அவர்கள் விளக்கினார்கள். ஏன் இதை டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகிறோம் என்றால், அந்த அறிவு நிலை, ஃபிராக்ஷன் ஆஃப் த டோட்டாலிட்டி, அங்க இருக்கிறது முற்றறிவு, டோட்டல் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகின்றோம். அதுவேதான் இங்க ஃபிராக்ஷனல் கான்சியஸ்னஸ் ஆக ஒரு பின்னப்பட்ட அறிவாக வேலை செய்கிறது. இந்த அறிவை உணர்ந்து கொள்வதற்கான இடம் இது. அதனால இது டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஸோ அந்த நாலேஜ் என்பது பாத்தீங்கன்னா நீங்க புத்தகங்கள் மூலமாக பெறலாம், அல்லது இப்படி சத்சங்கத்தின் மூலமாக பெறலாம். இதுதான் நாலேஜ். இந்த 3ற்கு பிறகு வருகின்றது இன்ட்யூஷன். நமக்கு நல்ல தெரிந்த ஒரு விஷயம். ஏன்னா விஷன் கல்வி தான் நம்முடைய கல்வி. அந்த விஷன் என்பதற்கே நம்ம என்ன ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுக்கிறோம்? வேதாத்ரி மகரிஷி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்ட்யூஷனல் எஜுகேஷன். ஸோ இன்ட்யூஷன் என்றால் உள்ளுணர்வு. தமிழ்லயே அதான சொல்றோம். வேதாத்ரி மகரிஷி ஆன்மீகம் மற்றும் உள்ளுணர்வு கல்வி நிலையம். அந்த உள்ளுணர்வாக மலர்வது. வெளியில யார்கிட்ட இருந்து அந்த தகவல் பெறப்படவில்லை, அல்லது ஏற்கனவே வெளியிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் எல்லாம் நமக்கு உள்ள சேகரமாகி சில சமயத்துல நமக்குள்ள இருந்து ஒரு குரல் கேக்குதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இன்னர் லைட் அல்லது இன்னர் கைடன்ஸ். இப்போ இன்னர் என்ஜினியரிங் கூட ரொம்ப பாப்புலர். ஆக அந்த உள் உணர்வு, திஸ் இஸ் இன்ட்யூஷன். அந்த ஃபைனல் அல்டிமேட் ஸ்டேஜ்ல என்ன பேர் சொல்றோம்? விஸ்டம். அதுதான் ஞானம், ஒரு முழுமையான அறிவு நிலை. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. இந்த மென் ஆஃப் விஸ்டம் தான் சிந்தனையோர். இவர்கள் வழி வாழும் பொழுதுதான் வாழ்க்கை அற்புதமாக மலர்கிறது. அந்த டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்லும் பொழுது பாருங்க, மிக அற்புதமா இந்த தேசம் அறிவே தெய்வம் என்று சொன்ன தேசம். அருட்தந்தை சொல்லுவாங்க, எப்பொழுதும் நான் அதற்கு உரிமை கொண்டாட வரவில்லை என எனக்கு முன்பே சொன்னதுதான். ஆனால் அருட்தந்தையினுடைய ஒரு அற்புதமான சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, காலம் காலமாக அறிவே தெய்வம் என்பது இந்த தேசம் உலகிற்கு கொடுத்த அருட்கொடை. ஆனால் அந்த அறிவிற்கு ஒரு கோவில் எழுப்பிய பெருமை ஆசான் அருட்தந்தை அவர்களையே சாரும். ஒரு இடம் தேவைப்படுது இல்ல? நீங்க சிவபெருமானை வணங்கணும்னு நினைச்சா ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறோம், விஷ்ணுவை வணங்கணும்னாக்கா ஒரு பெருமாள் கோவிலுக்கு போகிறோம். இப்படிதான் மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி என்று ஒரு இடம் நமக்கு தேவைப்படுகிறது. உருவமே இல்லை என்று சொல்லி வழிபடுகின்ற கடவுளுக்கு கூட ஒரு வச்சிருக்காங்க, ஒரு மாஸ்க் இருக்கு. பள்ளிவாசல்ல போய் இறைவனை வணங்குவது, அங்க எந்த உருவமும் இல்லை, ஆனால் ஒரு இடம் மனிதர்கள் கூடி வணங்குவதற்காக, அப்படி அறிவை வழிபடுவதற்காக என்று அருட்தந்தை தோற்றுவித்ததுதான் அறிவு திருக்கோயில். இதை பாரதி எத்தனை அழகா சொல்றார் பாருங்க. அறிவு எப்படி தெய்வம். அவர் சொல்றார், ஆத்திச்சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான். இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கேட்டா நம்ம சொல்லிடுவோம், இளம் பிறை அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச சிவபெருமான். அடுத்தது சொன்னார், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன். மார்கழி மாசம் வந்துகிட்டே இருக்கு. பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி நீரிட்டெழுதோம் ஆண்டாள் நாச்சியார் பாடினாங்கல்ல. அப்போ கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் என்றால் விஷ்ணு. மகம்மது நபிக்கு மறை அருள் புரிந்தோன் அல்லாஹ். இயேசுவின் தந்தை பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதா. இப்படியே அடுக்கிக்கிட்டே வந்த பாரதி சொல்றார், என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே.
ஒன்றுதான் தெய்வம். எது அந்த ஒன்று? பரம்பொருள் ஒன்றே, அதன் இயல் ஒளியுறும் அறிவாம். அழகா சொல்லிட்டார் பாருங்க. அறிவுதான்ப்பா அந்த கடவுள். அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் அருள் வாழ்த்தி அமரவாழ் வெய்துவோம். அப்ப யாரோட வாழ்க்கையில துன்பங்கள் இருக்காது என்றால், அறிவே தெய்வம் என்பதை யார் கண்டுகொண்டார்களோ அவர்கள் வாழ்வில் துன்பம் இருக்காது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வாயில சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம். என்ன காரணம்? இது நமக்கு இயல்பாக மலரவில்லை. டிரான்ஸ்பர்மேஷன் ஸ்டேஜுக்கு நம்ம போகல. அதனாலதான் பாரதி மனம் நொந்து சொல்வார், 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால், 1000 வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ. யார் எந்த சாமியை பத்தி சொன்னாலும் உடனே ஓடி போய் நீங்க வணங்கி வழிபட தொடங்குகிறீர்களே. தமிழகத்துல இருப்பவர்களுக்கு தமிழ்நாட்டு சாமி எல்லாம் சக்தி குறைச்சலானது. இந்த பக்கம் போய் திருப்பதி ஏழுமலையான கும்பிடுறதுல ஒரு திருப்தி, அல்லது இந்த பக்கம் கேரளாவுக்கு போய் சபரிமலைக்கு ஐயப்பனை வணங்கணும் இவங்க துடிச்சுக்கிட்டு இருந்தா, அன்னைக்கு சொல்றாங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு எந்த கூட்டம் வருதுன்னா ஆந்திராவில இருந்து தான் அதிக மக்கள் வருகிறார்கள். என்ன காரணம்? ஆங்கிலத்துல ஒரு பொன்மொழி உண்டு, நோ மேன் இஸ் a prophet in his native place. மனிதர்களுக்கு தான் சொன்னாங்கன்னு நினைச்சோம். எந்த மனிதனும் தன் சொந்த ஊரில் தீர்க்கதரிசி ஆக மாட்டான். அவன் பிறந்த மண்ணுல அவனை கொண்டாடுறதுக்கு ஆள் இல்ல. அருட்தந்தை அவர்களே அந்த கூடுவாஞ்சேரி மண் புரிந்து கொள்ளாததால் தான் அவர் வெளியில வந்தாங்க. இது எல்லோருக்கும் தான். நபிகள் நாயகத்தை எடுத்து பாருங்க, வாழ்க்கை வரலாறு. இயேசுநாதர் சாக்ரட்டிஸ்க்கு என்ன பண்ணோம்? விஷம்தான் கொடுத்தோம். உலகம் முழுவதும் இன்று கொண்டாடுவோம். ஆனால் அவர்கள் பிறந்த ஊரில் மதிப்பு இருக்காது. இன்னைக்கு மனிதனுக்கு இல்ல, மனிதன் படைத்த தெய்வத்துக்கும் அதே நிலைதான். நம்ம பழனி முருகனுக்கோ நம்மளுடைய திருவண்ணாமலை சிவபெருமானுக்கோ நாம மதிப்பு கொடுக்கறது இல்ல. அது போல பாரதி சொல்ல, நீ 1000 தெய்வம் உண்டென்று தேடி அலைகிறாய். என்ன காரணம்? 1000 வேதம் அறிவே தெய்வம் என்று சொன்ன உண்மையை மறந்து விட்டாய். அதனாலதான் இங்க போற அங்க போற எத்தத்தின்னா பித்தம் தெளியும்னு திகைத்து தடுமாறி நிற்கிறாய். என்ன அழகா சொல்ல பாருங்க, 1000 நாமம் ஓர் உருவத்திற்கு உண்டென்று நான்மறை புகன்றிடுமே, ஆங்கோர் நாமத்தை நீர் உண்மை என்று கொள்வீர் என்ற நான்மறை கண்டிலதே. 4 வேதங்களும் திரும்ப திரும்ப சொல்லுது, ஒரு இறைவனுக்கு 1000 பேர். மாணிக்க வாசகர் சொன்னார்ல, ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமோ. நீ என்ன வேணா பேர் வைத்து வழிபடலாம். அல்லாஹ், ஜெகோவா, சரஸ்வதி, லக்ஷ்மி, என்ன வேணா பேர் சொல்லலாம். ஆனால் அத்தனையும் குறிப்பிடுவது ஒன்றுதான். 1000 வேடம் ஓர் உண்மைக்கு உலதென்று வேதம் புகன்றிடுமே, ஆங்கோர் வேடத்தை நீர் உண்மை என்று கொள்வீர் என்று அவ்வேதம் கண்டிலதே. பல பல வேடங்கள் குறிப்பிடுவது ஒரு இறைவனைத்தான். அதனாலதான் கான்சியஸ்னஸ் தான் அந்த ஒரு இறைவன், அறிவுதான் தெய்வம் என்பதை பெரியவங்க என்ன அழகா சொன்னாங்க, லைட் ஆஃப் லைட்ஸ். வள்ளல் பெருமான் சொன்னார் இல்லையா, அருட்பெரும் ஜோதி. ஏன் அந்த லைட் ஆஃப் லைட்ஸ்ங்கிறாங்க? உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு அறையில உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த அறையில வெளிச்சம் இருந்தால் உங்களுடைய மொபைல்லையோ அல்லது உங்களுடைய லேப்டாப் டிவி நீங்க எதுல கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ என்னுடைய உருவம் தெரிகிறது. ஆக இந்த அறையில் இருக்கும் வெளிச்சம் இந்த அறையில் உள்ள பொருட்களை கண்டுகொள்ள உதவுகிறது. ஆனால் இந்த வெளிச்சத்தை, இது வெளிச்சம் என்று சொல்வது யார்? அப்படி சொல்பவருக்குத்தானே லைட் ஆஃப் லைட்ஸ் என்று பெயர். நம்முடைய அறிவு தானே சொல்கிறது இங்கே வெளிச்சம் இருக்கிறது அல்லது இங்க வெளிச்சம் இல்லை. சோ வெளிச்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா உங்களுக்கு அதற்கு உதவி செய்வது எது என்று பார்த்தால் உங்கள் அறிவு, கான்சியஸ்னஸ். அதனாலதான் அதற்கு லைட் ஆஃப் லைட்ஸ் என்று பெயர். திருவள்ளுவர் அழகா சொல்வாரு, மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. இயல்பாக அமைந்த அந்த அறிவோடு, அந்த அறிவு கூர்மையோடு புத்தக அறிவும் இணைந்து கொள்ளுமானால் அந்த நபருக்கு முன் நிற்கின்ற விஷயங்கள் எதுவும் இல்லை.
அப்போ அப்படிப்பட்ட அறிவின் உயர்வு எல்லோருக்கும் வந்து வாய்த்து விடாது. மதிநுட்பமே சிலருக்கு குறைச்சலா இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம், ஐக்யூ டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்படி மதிநுட்பம் இருக்கும் எல்லோரும் உயர்ந்த வேதங்களையோ தத்துவார்த்த நூல்களையோ படிக்கும் வாய்ப்பு பெறுவதில்லை. அவங்க பல டாக்டரேட் வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த அறிவை பற்றி அவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்களா என்றால் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ அறிவில் ஏற்றத்தாழ்வுடைய மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழணும் அல்லவா? அதற்குத்தான் தேவைப்படுவது சிந்தனையோர் வழிவாழ்வு. நீங்க நெருப்புல தெரிஞ்சு கைய வச்சாலும் தெரியாம கைய வச்சாலும் சுடும் தானே. குழந்தை பெரியவர் என்ற வித்தியாசமே இல்லாமல், உதாரணத்துக்கு இப்ப நாம சொன்ன மாதிரி நமக்கு பல உருவ வழிபாடுகள் நிகழ்த்துகிறோம். பொங்கலும் வரப்போகிறது. இப்ப எல்லாம் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக அந்த காவல் தெய்வம் வச்சு வழிபாடு நடத்துறாங்க. எங்க வச்சிருக்காங்கன்னா அந்த விவசாய நிலம் இருக்கு, அதை ஒட்டி அந்த ஓரத்திலேயே. அப்போ அங்க இறைவனை வழிபட வந்தவர், அது நல்ல ஒரு காவல் தெய்வம், முனியப்பனா இருக்கலாம் அல்லது காளியா இருக்கலாம். நல்ல கற்பூரம் ஏற்றி வழிபட்டவர் என்ன பண்ணார், அந்த கற்பூரத்தை ஏற்றிய தீக்குச்சிய கொஞ்சம் கவனக்குறைவாக அப்படி தூக்கி போட்டார், ஒரு வயல்ல விழுந்துருச்சு. நல்ல விளைந்து அறுவடைக்கு காத்திருக்கும் நெற்பயிர்கள் என்னவாச்சு? ஆனா இந்த நெருப்பு பட்டு பொசுங்கி போகத்தானே செய்யும். நீங்கள் என்ன விதமான ஒரு காரணம் இதற்கு சொன்னாலும் செயலுக்கு விளைவு, அந்த நெருப்பு பட்டதும் அது பிடிச்சு எரிஞ்சிருது. அப்போ இந்த மாதிரியான செயல்கள் தனி மனிதரது செயலால் ஒரு சமூகம் பாதிப்படைய கூடாது, அந்த மனிதருக்கும் துன்பம் வரக்கூடாது. இதே போய் நெருப்புல அவர் கையை வச்சா சுட்டுக்கும். அது குழந்தையாகவோ அல்ல அறிவில் உயராதவர்களா இருந்தால் அந்த பாதிப்பு. இதனால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த சிந்தனையோர் வழிவாழ்வு. ஒரு தனி மனிதன் தனக்கோ அல்லது அவரது அறிவு குறைபாட்டினால் இந்த சமூகத்திற்கோ துன்பம் விளையாத வண்ணம் அவருடைய வாழ்க்கை முறையை கட்டுப்படுத்துவதற்குத்தான் சிந்தனையாளர்கள் வழி நம்ம வாழணும். இதுல ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம், யார் சிந்தனையாளர்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி PhD வாங்கினவங்க எல்லாம் நீங்க அறிவாளிகள் அப்படின்னு நினைக்காதீங்க. அருட்தந்தை ஒரு ஒரு டெபினிஷன் கொடுப்பாரு அதற்கு. யாரை நாம் பின்பற்றி வாழணும்? அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அந்த குருவணக்க பாடல் உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர்கள் எல்லாம் தான் சிந்தனையாளர்கள். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேர் அறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். சொல்லிட்டு அருட்தந்தை சொல்றார், அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர். இவர்கள் தான் சிந்தனையாளர்கள். வாழ்ந்து காட்டியிருக்கணும், அந்த ரோல் மாடலா இருக்கணும். நீங்க தயவு செய்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் இன்று தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஆன்மீகத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை நடத்துகிறார்கள். எப்படி அவங்க பின்னாடி கூட்டம் போகுதுன்னு எனக்கு உண்மையில புரியல. இல்ல இப்ப அருட்தந்தை அதை வாழ்ந்து காட்டணும் இல்ல. இன்னைக்கு உலக வாழ்க்கையில் கூட லோகாயுதம்னு சொல்றோம் இல்லையா, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல கூட இன்னைக்கு மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு தேவையான குறைந்த பொருட்களை கொண்டு வாழணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லயே ஒரு கோட்பாடு. ஆன்மீகம் என்பதோ அடிப்படை தேவைகள் கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழ்வது, அந்த பேராசை இல்லாத நிறை மனம் கொண்ட வாழ்வு. ஆனா நீங்கள் இன்று யாரை கொண்டாடுகிறீர்கள் எனக்கு புரியல. பெரிய ஒரு லக்ஸூரியஸாக வாழுகின்றவர்கள், அவரை ஒரு செல்வந்தராக தொழிலதிபராக நீங்கள் மதித்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவரை ஒரு சிந்தனையாளராக ஏற்றுக்கொண்டு அவரை வணங்கி தொழுது அவர் பின்னாடி போறதுக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் திரண்டால் நம்முடைய அறிவு நிலையை என்ன சொல்வது? அதனாலதான் சிந்தனையோர் வழி வாழ்வு என்று சொல்லுகிற பொழுது யார் சிந்தனையாளர்கள் அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். இல்லைன்னா திருமூலர் சொன்ன மாதிரி குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடி குழியில் விழுமாறேன்னுட்டு ஒரு சமூகமே வீணாக போயிடும். அப்ப இது தெளிவுபடுத்திக்கோங்க. யார் சிந்தனையாளர்கள் என்றால் யாரது வாழ்க்கை முறை நாம் பின்பற்றி நடப்பதற்கு உகந்ததாக இருக்கின்றதோ அவர்கள்தான் சிந்தனையாளர்கள். அதுதான் அருட்தந்தை சொல்றாங்க, அறிவில் அறிவாய் நிலைத்தவர்கள் சிந்தனையாளர்கள், அறம் வகுத்தவர்கள் சிந்தனையாளர்கள், அதன் வழி வாழ்ந்து காட்டியவர்கள். இவர்களை நம்ம பின்பற்றி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும். அப்போ இந்த வாழ்க்கையை நீங்க பிரிக்கிற பொழுது பாத்தீங்கன்னா அருட்தந்தை சொல்லுவாங்க இல்லையா, அடிப்படையாக குழந்தை பருவத்திலோ அல்லது
வளர்ந்த பிறகும் ஏதோ காரணத்தால் போதிய அறிவு வளர்ச்சி பெறாதவர்களும் சிந்தனையோர் வழி வாழ்வதற்கு உரியவர்கள். தாங்களாக சொந்தமா சிந்தித்து ஒரு முடிவெடுக்க முடியாதவர்கள். இன்னைக்கு மெஜாரிட்டி அப்படிதான் இருக்கும். அவர்கள் எல்லோருமே என்ன பண்ணணும்? சிந்தனையாளர் வழி பின்பற்றி தான் வாழ்வை தொடங்கணும். ஆனால் குழந்தைகளும் போதுமான அளவு அறிவு வளர்ச்சி பெறாதவர்களும் அந்த முதல் படியில நிக்கலாம். சிந்தனையோர் வழி வாழ்வு என்பதில் கொஞ்சம் அறிவு உயரும் பொழுது அவர்கள் என்ன பண்ணணும்? இந்த சிந்தனையோர் வழி வாழ்வு என்பது நம்பிக்கை நெறி அல்லது பக்தி மார்க்கம். இதுல இருந்து கொஞ்சம் அடுத்த கட்டம், அந்த சொந்தமாக அறிவை உயர்த்தி கொள்வது, விளக்க வழி வாழ்வு. நம்பிக்கையில இருந்து கொஞ்சம் விளக்கத்திற்கு போகணும். எப்படி விளக்கம் கிடைக்கும்னா 3 வழி அருட்தந்தை சொல்றாங்க. விளக்கம் பெறுவதற்கு 3 வழிகள் இருக்கின்றன. எப்படி இப்ப நம்ம சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று பார்த்தோமோ அது போல நீங்கள் உங்கள் அறிவை உயர்த்தி கொள்வது உங்கள் சொந்த அனுபவத்தின் மூலமாக உயர்த்தி கொள்ளலாம். உதாரணமா நம்ம ஏதோ தவறுதலா நெருப்புல கை வச்சுட்டோம், சுற்றுச்சு. இனி எப்ப நெருப்பை பார்த்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கோம் பாத்தீங்கன்னா, ஏன்னா சொந்த அனுபவம் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். இப்படி அறிவை உயர்த்திக்கொள். அல்லது புத்தகங்கள் வாயிலாக நாம் படிப்பதன் மூலமாக தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனவே நாம் அப்படி புத்தகங்கள் வாயிலாக நம் அறிவை உயர்த்தி கொள்ளலாம். 3வது இப்ப சொன்னது மாதிரி ஒரு குரு கிட்ட போய் நேரடியாக பாடம் கேட்பது, குருவின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வது. அதனாலதான் சமஸ்கிருதத்துல அது உபநிஷத் என்று சொல்வார்கள். வேதத்தினுடைய சாரமாக இருப்பது உபநிடதங்கள். அந்த வார்த்தைக்கே என்ன பொருள்? உபநிஷத் என்றால், உப என்றால் பக்கத்துல போறது, அப்படி சிட்டிங் நெக்ஸ்ட் டு எ குரு. நேரடியாக ஒரு குருவின் திருவடி கீழ் அமர்ந்து பாடம் கற்றல். இப்படி 3 வகையில் நீங்கள் அறிவை உயர்த்தி கொள்ளலாம். சொந்த அனுபவத்தின் மூலமாக, அல்லது புத்தகங்கள் வாயிலாக, அல்லது ஒரு குருவிடமிருந்து நேரடியாக கற்பது. அந்த குரு யார்? அதுலதான் ரொம்ப தெளிவா இருக்கணும். அவர்தான் சிந்தனையாளர், அறிவில் முழுமை பெற்றவர். அந்த பெனிட்ரேட்டிவ் விஷன் என்று சொல்லுவோம் அல்லவா? இப்ப சொன்ன மாதிரி எந்த பொருளை பார்த்தாலும் அதற்குள்ளாக ஊடுருவி மெய்ப்பொருள் என்கின்ற அந்த இறைவனே இந்த தோற்றமாக இருக்கிறான், இந்த நபராக, இந்த பொருளாக, இந்த அளவிற்கு ஊடுருவி பார்க்க வல்லவர் தான் சிந்தனையோர். அவர்கள் வழி வாழும் பொழுது ஒரு சமுதாயம் ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா அறிவில் ஏற்றத்தாழ்வுடைய மக்கள் என்ற பொழுதும் எல்லோருக்கும் தேவைகள் பொதுதானே, எல்லாரும் சாப்பிட்டாகணும். அப்போ எல்லோருக்கும் இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆக வேண்டுமானால் இந்த சிந்தனையாளர்கள் வழி நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய அறிவு உயர்ந்து நாமே அறிவில் முழுமை பெற்று நாம் நம்முடைய பாதையை தீர்மானித்துக் கொள்ளும் வரை நீங்கள் நம்பிக்கையில் இருந்தாலும் சரி, விளக்க வழி வாழ்ந்தாலும் சரி, சிந்தனையாளர்களை பின்பற்றி நடப்பது என்பது தவிர்க்கவே முடியாது. ஒரு சின்ன உதாரணம், சிந்தனையாளர்களை பின்பற்றி நடப்பதால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறதுன்னு பாருங்க. உதாரணமா அருட்தந்தை கிட்ட மட்டும் நம்ம வரலன்னா நமக்கு எத்தனை தேவையற்ற சடங்குகளில் நம்முடைய நேரம், உழைப்பு, பொருள் அத்தனையும் வீணா போயிருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அருட்தந்தை கிட்ட வந்து சொல்லால் மட்டும் நம்பாமல் சுயமாய் சிந்தித்தே தெளியும் அறிவு உயர்ந்து கொண்டே வந்த காரணத்தினால் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு 2 மணி நேரம் நமக்குன்னு எடுத்துக்க முடியுது. உட்கார்ந்து ஒரு உரை கேட்க முடிகிறது. கேட்ட உரையில் குறிப்பு எடுத்துக் கொள்கிறோம். இதை கொண்டு நாம் பல பேருக்கு இதை எடுத்து சொல்றோம், நம்முடைய மன்றங்களிலோ அல்லது வெளியிடத்திலோ. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் ஆசான் அருட்தந்தை என்ற அந்த சிந்தனையாளரை பின்பற்றி நாம் வாழுகின்ற வாழ்க்கையினால் கிடைத்தது தானே. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. நம்ம வீடு வந்து இப்ப ஒவ்வொருவரும் ஒரு பழக்கம் வச்சிருப்போம், வீட்டை வந்து பெருக்கி துடைப்பது என்று. அந்த வீட்டை வந்து அது அந்த காலத்துல கழுவி விட்டார்கள், இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம மாப் போடுறதுன்னு துடைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு வாரம் ஒரு முறை என்று ஒரு பழக்கம் இருந்ததுன்னா நம்ம என்ன வச்சிருந்தோம்? ஆரம்பத்துல வெள்ளிக்கிழமைகள்ல வீடு பெருக்கி துடைக்கணும். நோக்கம் என்ன? தூய்மை, சுத்தமா இருக்கணும்னுட்டு. அருட்தந்தை கிட்ட வந்த பிறகுதான் நமக்கு அந்த தெளிவு, துணிவு 2ம் கிடைச்சது. என்ன தெளிவு கிடைத்தது? நான் ஏன் வெள்ளிக்கிழமை வீடு பெருக்கி துடைக்கிறேன்னா வீடு சுத்தமா இருக்க. ஓகே, நான் வேலைக்கு போறேன், எனக்கு வெள்ளிக்கிழமை சரி வரல, அவசர அவசரமா பரபரன்ட்டு வேலைக்கு ஓடுற அந்த அவசரத்துல இதையும் செய்ய முடியல, நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திக்கிறேன். அத துணிச்சலோட அந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம் பாத்தீங்களா? இதுதான் சிந்தனையோர் வழி வாழ்வதால் நமக்கு கிடைக்கிற நன்மை.
இதுலும் கூட அருட்தந்தை ஒரு நுட்பம் சொல்லி கொடுப்பார். இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள், யாருக்கும் ஆபத்தில்லாத விஷயங்கள். உதாரணமா பாத்தீங்கன்னா, அருட்தந்தை அவர்கள் அமெரிக்க தேசத்துல இருந்த பொழுது ஒரு பெரிய சிந்தனையாளர் ஒருத்தர் வராரு. அருட்தந்தை கிட்ட கேக்குறாரு, அங்க பாருங்க எதிரில ஒருத்தர் பிள்ளையார் கோவில சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. அங்க தோப்பு கரணமும் போடுறாரு. அவர் தன்னை குட்டிக்கிறாரு. அப்ப இந்த சிந்தனையாளர் அருட்தந்தை கிட்ட கேக்குறாரு, என்ன முட்டாள்தனம் பாருங்க, இவன் இப்படி காலங்காத்தால நேரத்தை வீண் பண்ணி இந்த கோவிலை சுத்தி சுத்தி வர்றான், தோப்பு கரணம் போடுறான், என்ன பிரயோஜனம்? சுவாமி கேட்டாங்க, என்னப்பா உனக்கு என்ன அதுல பிரச்சனை? என்ன பிரச்சனைங்க சுவாமிஜி? இப்படி முட்டாள்கள் கூட்டம் அதிகமாகிறதுனாலதான் வாழ்க்கை முறையே இன்னைக்கு துன்பமயமா இருக்கு. அறிவுல மனுஷன் உயர வேண்டாமா? 6வது அறிவை பயன்படுத்த வேண்டாமா? அப்ப அருட்தந்தை கேட்பாரு, அது அமெரிக்க தேசம் அல்லவா? அவர் கையில சிகரெட், என்னப்பா வச்சிருக்க உன் கையில? அப்படி அவர் சொல்றாரு. உடனே சுவாமி கேட்டதும் கொஞ்சம் அதை தூக்கி போட்டுட்டு, அது சிகரெட்டு பழகிடுச்சு. அருட்தந்தை சொன்னார், இவ்வளவு சிந்திக்கிறீங்க நீங்க, மக்கள் இந்த அறியாமை இருட்டுல இருந்து மேல வரணும், வெளிச்சத்துக்கு வரணும்னு விரும்புற நீங்க இந்த பழக்கத்தை விட முடியலையா? அதுதாங்க முடியல, அது பழகி போயிடுச்சு. அப்ப அருட்தந்தை சொன்னார், அவன் யாருக்கும் நஷ்டம் இல்லாத ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கோவில இப்ப 3 முறையோ அல்லது 30 முறையோ சுத்தி வர்றதுனால இப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன நஷ்டம்? அது மட்டுமன்று, அது அவனுக்கு ஒரு உடலுக்கு ஆரோக்கியம் தருகிறது. அதிகாலையில் எழுந்திருக்கிற நல்ல பழக்கத்தை கொடுக்கிறது. இந்த ஓசோன் நல்ல ஒரு காற்றை அவன் சுவாசிக்கிறான். அவன் யாருக்கும் நஷ்டம் இல்லாத பழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா நாம அவனை என்ன சொல்றோம்? முட்டாளு, அறிவுல உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் நாம் நம்முடைய உடலை கெடுக்கிறது மட்டுமல்ல, இப்போ உங்களால இந்த காத்த நான் சுவாசிக்கிறேன் பாருங்க, எனக்கும் சிகரெட் குடிக்கிறதுனால வரக்கூடிய அந்த தீமை, அந்த நுரையீரல் பழுதடைவது உங்களால எனக்கும் சேர்ந்து வருது. இப்படி மற்றவர்க்கும் துன்பம் கொடுக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? அவன் முட்டாள், அறிவில் குறைந்தவன். இப்ப இதெல்லாம் நம்ம எந்தையுமே வார்த்தைகளாலேயே தீர்மானிச்சிடாதீங்க. இது நல்லது கெட்டது. உதாரணத்துக்கு பிரதோஷம் அன்றைக்கு சிவன் கோவிலுக்கு போகணும், அப்படி ஒரு பழக்கம் வச்சிருக்கோம் நம்ம. பரவாயில்ல, தாராளமா போயிட்டு வாங்க சாதாரண நாட்கள்ல. பட் கூட்டம் அலை மோதுகிறது, நெரிசல் என்றால் எதுக்கு போகணும்? கூட்டத்துல போய் என்ன வாங்கிட்டு வரோம்? நோய் தான் கிடைக்கும். ஏன்னா மக்கள் அதிகப்படியான அளவு ஒரு இடத்துல கூடுறப்போ, ஒருத்தர் காற்றை மற்றவர்கள் சுவாசிக்கிற பொழுது அதில் எத்தனையோ தொற்று நோய்கள் உருவாவதற்கு காரணம் இருக்கிறது. அந்த சிவன் கோவில் அந்த இடத்தை விட்டு எங்கேயாவது அசைய போகுதா? நீங்க தாராளமா உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்படி ஒரு அமைதியான கூட்ட நெரிசல் இல்லாத சமயத்துல வழிபாடு நிகழ்த்தி விட்டு வரலாம் அல்லவா? இதெல்லாம் தான் அருட்தந்தை நமக்கு சிந்தனையோர் வழி வாழ்வதால் கிடைக்கும் நன்மை. அவர் நமக்கு எல்லாம் யோசிச்சு சொல்றார். அப்ப நம்ம அதை பின்பற்றி நடப்பது சுலபமா இருக்கும். முந்தைய நமக்கு தனியா கூட இப்படி சிந்திக்க தெரிஞ்சிருக்காது, அல்லது சிந்தித்தாலும் அதை பின்பற்றுவதற்கு ஒரு துணிவு வந்திருக்காது. ஆனால் இன்று மனவளக்கலை குடும்பம் நாம் எல்லோரும் இன்று அறிவு திருக்கோவிலுக்கு போகிறோம், அறிவுதான் தெய்வம் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்கிற பொழுது நிச்சயமாக பழக்கத்தின் காரணமாக கோவிலுக்கு சென்று வழிபாடு நிகழ்த்தும் பொழுது என்ன நினைக்கிறோம்? அங்கும் போய் ஒரு அமைதியான முறையில், ஏன்னா அருட்தந்தை சொல்லுவாங்க, எவ்ரி டெம்பிள் இஸ் அன் எனர்ஜி பேங்க், ஆற்றல் களம். அது நமக்கு ஏதோ காரணத்துல மனது சோர்ந்து இருக்கு அப்படின்னா அங்க போய் நீங்க சக்தியை வாங்கிட்டு வரலாம். அல்லது நல்ல தவம் செய்து செய்து நீங்கள் ஆற்றலை பெருக்கி வைத்துக் கொண்டிருந்தால் கோவிலுக்கு போய் கொஞ்சம் ஆற்றலை கொடுத்துட்டு வாங்க. அங்க வரக்கூடியவர்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும். எனவே அருட்தந்தை அவர்கள் அழகா சொல்லுவாங்க, மனிதர்கள் இந்த அறிவு நிலையில் ஏற்றத்தாழ்வு உடையவர்கள். அதுவும் இந்த அறிவின் குறைபாடு 3 வகையில சொல்றாங்க. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம். அறியாமை கூட ஆபத்து இல்லை, ஆனா அலட்சியம் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் மாத்திக்கணும். நம்ம அறியாமைன்னு தெரியாம செய்யறது. ஆனால் தெரிந்த பிறகும் நம்முடைய அனுபவத்தை நாமே அலட்சியம் செய்யறோம் பாத்தீங்களா? அதுதான் தவறு. ஒரு முறை கூட்ட நெரிசல்ல கோவிலுக்கு போய் சிக்கிக்கிட்டோம், அப்ப அடுத்த முறை ஜாக்கிரதையா இருக்கணும் இல்ல? கூட்டம் இல்லாத ஒரு நாளில் போய் நான் இறைவனை வழிபட்டு விட்டு வருவேன். ஏற்கனவே கூட்டத்துல சிக்கி கொண்ட அந்த அனுபவத்தை அலட்சியப்படுத்தாமல் வாழணும். 3வது உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை. அது பெரிய ஒரு ஆபத்து பாருங்க. எல்லாரும் பிரதோஷம்னா கோவிலுக்கு போகணும், போயே ஆகணும், இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை எல்லாம் வேண்டாம். எப்ப போய் நம்ம வழிபட்டாலும் இறைவன் நம்முடைய மனதை தான் பார்க்கிறார், நம்முடைய நோக்கத்தின் தூய்மையைத்தான் பார்க்கிறார். நீ இந்த நேரத்துல கோவிலுக்கு வந்தியா, உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் அதிகம், அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டார்.
அதனால நாம இந்த சிந்தனையோர் வழி வாழ்வு என்பதை சிந்திக்கும் ஒரு வாய்ப்பு பெற்றவர்கள் இந்த வாழ்க்கையில பின்பற்றி நடக்கணும். மகாகவி பாரதி ரொம்ப அழகா சொல்லுவார் பாருங்க. நான் அதை சொல்லி நிறைவு செய்யறேன். அறிவிலே தெளிவு, அதுதான் சிந்தனையாளர்கள் வழி வாழ்வதன் நோக்கம். அவர்கள் அறிவில் தெளிவு பெற்றவர்கள். நாமும் அப்படி ஒரு அறிவு தெளிவு பெறுவதற்காகத்தான் அவர்கள் வாழ்வை பின்பற்றி நடக்கிறோம். அதே போல நெஞ்சிலே உறுதி. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். எல்லாரோட வாழ்க்கையிலும் சவால்கள் நிறைந்திருக்கும். நல்ல மன உறுதியோடு நாம் அதை சந்தித்து அந்த சிக்கலில் இருந்து வெளியே வரணும். சொல்லுவாங்க இல்லையா, சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்வில் சவால்களை சந்திக்க தயங்குவது இல்லை. அந்த சிந்தனை ஆற்றலை வளர்த்து கொள்ளணும். அப்ப நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம். ஆன்மீக பாதையில வந்தோம் என்பதற்கு என்ன அடையாளம்? எப்பொழுதும் உங்கள் உள்ளம் அன்பினால் நிறைந்திருக்கணும். இது மட்டும் போதாது, பொறிகளின் மீது தனி அரசாணை. நமக்கு தெரியும் அல்லவா, 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர்மயக்கம். அப்போ இந்த புலன் இன்பத்தில் ஒரு அளவு முறை வேண்டும். அதுதான் பொறிகளின் மீது தனி அரசாணை. பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம். இறைவா, நான் எப்பொழுதும் கோவிலுக்கு போனா மட்டுமில்லை, எங்க இருந்தாலும் உன்னுடைய அந்த அருளில், அந்த அருள் நெறியில் என்னுடைய மனம் லயித்திருக்க வேண்டும். கர்ம யோகத்தில் நிலைத்திடல். எப்பொழுதும் இறைவனை சிந்தித்துக் கொண்டிருப்பது என்றால் ஒரு வேலையும் செய்யாம சோம்பேறியா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் மனம் இறைவனிடம் ஈடுபட்டிருக்கணும். கைகள் இந்த உலக கடமைகளை செய்யணும், சிறப்பா செய்யணும். எப்போ ஒரு கையில இறைவனை பிடித்து கொண்டு இன்னொரு கையால் உலக கடமைகளை செய்கிறோமோ, சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது 2 கைகளாலும் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்பார் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அது போல இந்த உலக கடமையை நீங்க புறக்கணிக்க முடியாது. அவரவருக்கு ஒரு கடமைகள் இருக்கும். கண்ணதாசன் திரைப்பட பாடல் அது ரொம்ப அழகா சொல்வார். நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வதே நன்று. நாம தான் செய்யணும். நம்ம கடமைகள்ல இருந்து தப்பிச்சு போக கூடாது. அது கோழைத்தனம், பொறுப்பற்ற தன்மை. அதை அருட்தந்தை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறார்கள். அப்ப கர்ம யோகத்தில் நிலைத்திடல். நமக்கு விதிக்கப்பட்ட கடமை என்னவோ அந்த கடமையை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். என்றிவை அருளாய். இறைவன் கிட்ட கேட்கிறாரு, இதெல்லாம் கொடுப்பா, என்னோட அறிவில் தெளிவு கொடு, என்னுடைய மனசுல உறுதியை கொடு, என்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் அன்பு வெள்ளம் இருக்குமாறு பார்த்துக்கொள், உன்னை மறவாத நிலை வேண்டும், அதே போல என் கடமைகளை நான் சரியாக செய்ய வேண்டும், இவற்றையெல்லாம் நீ எனக்கு அருள்வாய். நீ எப்படிப்பட்டவன்? குறி குணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடும் தனி பரம்பொருளே. இறைவன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு எந்த உருவமும் கிடையாது, எந்த குணமும் கிடையாது. நிர்குணம்னு சொல்றோம் இல்லைங்களா, அரூபமானவன். ஆனாலும் நாம் ஒரு குணம் கொடுத்திருக்கிறோம், ஒரு உருவம் கொடுத்திருக்கிறோம் என்றால் குழந்தைகளும் அறிவு நிலை போதுமான அளவு உயராதவர்களும் வணங்கி நன்மைகளை அனுபவிப்பதற்காக சிந்தனையாளர்கள் தோற்றுவித்ததுதான் சிலை வணக்கம். இந்த அறிவை எனக்கு தந்தருள்வாய் என்று இறைவனிடம் பாரதி பிரார்த்திக்கிறார். நாமும் உண்மையில நாம செய்த புண்ணியம்னு தான் சொல்லணும். அருட்தந்தையை நாம் குருவாக அடைய பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பேர் இன்னைக்கு உலகத்துல தவறான குருமார்கள் பின்னாடி போய் தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய உழைப்பை மட்டுமில்ல, தாங்கள் அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம் தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. ஆனா நாம மிக மிக அற்புதம். அதனாலதான் நம்முடைய பெற்றோரை எப்பொழுதும் நன்றியோடு நினைச்சுக்கணும். அவங்களோட உயர்ந்த எண்ணங்கள் தான் நமக்கு உயர்வான குரு அமைந்ததற்கு காரணம். திருவள்ளுவர் சொல்லி கொடுத்தது போல, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு என்று. ஏன் குருவின் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும்? இந்த உலக பற்றிலிருந்து விடுபடுவதற்கு. அதற்குத்தான் சிந்தனையாளர் வழி வாழ்வு என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையில் நாம் இன்று இணைந்தோம். எப்பொழுதும் ஆசான் அருட்தந்தை அவர்கள் வகுத்து தந்த இந்த மனவளக்கலை பயிற்சிகளை நாம் சிறப்பாக செய்து கொண்டே வரும் பொழுது நமக்கு அந்த உள் உணர்வு மலரும். எதை எப்பொழுது செய்யலாம், செய்யக்கூடாது. ஆரம்பத்துல இது உங்களுக்கு தியரிட்டிக்கலா தெரியும். ஆனா பழக்கத்தின் காரணமா மனசு செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் செஞ்சிருவோம். அப்படி இல்லாமல் தவம் செய்து கொண்டே வர 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 அந்த உறுதி உங்களுக்கு நிலைக்கும். அப்ப எதை செய்யணுமோ அதை செய்வீர்கள், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்கக்கூடிய வல்லமை, டூயிங் ரைட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நாட் டூயிங் திங்ஸ் விச் இஸ் கன்வீனியன்ட் டு அஸ்.
அதுதான் தப்பு நம்ம பண்றது. எனக்கு எது சௌகரியமோ அதை செய்வதல்ல ஆன்மீகம் என்பது. எது சரியானதோ அதை செய்வது. அப்படிப்பட்ட சரியான செயலை செய்வதற்குத்தான் நாம் சிந்தனையாளர்கள் வழி நம் வாழ்வை நடத்த முன்வர வேண்டும் என்று சொல்லி, அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். இந்த புனிதமான சிந்தனையில் பங்கு கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ஆசான் அருட்தந்தை அவர்கள் வழியில் 16 செல்வமும் நிறைவாக பெற வேண்டும் என்று மனங்குளிர வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனை அறத்தின் ஒளி விளக்காய் வளமோங்கி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு தற்பொழுது சிறப்பான பதிலை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக குருவம்மாளம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா குருவம்மாளம்மா வாழ்க வளமுடன். நீங்க உங்க சந்தேகம் வாழ்க வளமுடன் அம்மா. சிந்தனையோர் வழிவாழ்வு. அப்பா ரொம்ப ரொம்ப எங்களை சிந்திக்க வச்சுட்டீங்கம்மா. அற்புதம், அற்புதமான சிந்தனைங்கம்மா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாளாயின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இன்னைக்கு கார்த்திகையிலேயே எல்லாமே கிடைச்சு போச்சுங்கம்மா. ரொம்ப அற்புதம். அப்புறங்கம்மா, அறிவு திருக்கோயில்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப அற்புதமான எங்களுக்கு விளக்கம் இன்னைக்குதான் கிடைச்சது. இது வரைக்கும் அறிவு திருக்கோயில் போறோம்ன்றது என்னத்துக்கு பேர் வச்சாங்கன்றது இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக விளக்கினீர்கள். மிக்க நன்றிங்கம்மா. எதுக்கு அறிவு திருக்கோயிலுக்கு போறோம்ன்றதையும் சொன்னீங்கம்மா. நம்மளுடைய அறிவு வளர்ச்சி பெறணுன்றதுக்காக தான் நம்ம போறோம். தியானம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு போறோம் அறிவு திருக்கோயிலுக்கு. அந்த அறிவு வளர்ச்சிங்கிறத ரொம்ப அற்புதமா எங்களுக்கு உணர்த்தினீங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. நிறைய பெண்கள் அறிவு திருக்கோவில் வந்து அறிவுல உயர்றதுக்கு அம்மா குருவம்மாள் அம்மா எல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாளம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா. அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா நீங்க அம்மா வந்து அறிவுல வந்து உயர்ந்து இருக்காங்க. அவங்களோட புத்தக அறிவும் சேருது. அது வந்து மிக சிறப்புன்னு அந்த இடம் சொன்னீங்கம்மா. அது என்ன விளக்கமா சொன்னீங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியலம்மா. திருவள்ளுவர் சொல்றார் மாத மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. மதிநுட்பம்ங்கிறது இயற்கையில் எல்லார்கிட்டயும் ஒரு அறிவு இருக்குமா. திருவள்ளுவர் இன்னொரு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவுங்கிறார். நீர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். நீங்க ஆழமா தோண்ட தோண்ட அது வெளிப்படுது இல்லைங்களா. அது போல இந்த இயற்கையாக அமைந்த அறிவு என்பது நீங்கள் படிக்க படிக்க அது பிரகாசிக்கிறது. அது போல நீங்க உங்களுடைய இயற்கை அறிவு நிச்சயம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காமராஜரை நாம் படிக்காத மேதை என்று கொண்டாடுகிறோம். என்ன காரணம்? அவருக்கு முறையா போய் படிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நம்முடைய குருபிரான் அருட்தந்தை கூட ஃபார்மல் ஸ்கூலிங் ஸ்டாப்டு வித் ஸ்டாண்டர்ட் 3ன்னு சொல்லுவோம். நம்ம 3ஆம் கிளாஸ் தான் படிச்சாரு. அது வந்து ஃபார்மல் ஸ்கூலிங் தான். அதன் பிறகு தாங்களே அருட்தந்தை எத்தனை புத்தகம் படிச்சிருக்காரு. அவர் சொல்ற எத்தனை பாடல் நமக்கு சித்தர் பாடல்லாம் அருட்தந்தை மூலமா தான் நம்ம கத்துக்கிட்டோம். அந்த காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ, அதெல்லாம் சுவாமி சொல்லலைன்னா நமக்கு எங்கன்னு தெரியும்? பார்த்த சாரதி 4 மணி மாலை தெரியுமா? இப்படி அந்த நூல் அறிவும் சேர்கிற பொழுது இயற்கையான அந்த அறிவு கூர்மை
இந்த பட்டை தீட்டிய வைரம் ஜொலிப்பது போல இந்த புத்தக அறிவினால் மேலும் பட்டை தீட்டப்படுகிறது, மெருகூட்டப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களால் சாதிக்க முடியாத செயல் எதுவும் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்றார். வாழ்க வளமுடன்மா. அம்மா இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு, கேட்கலாமாம்மா? டக்குன்னு கேளுங்க, குயிக்கா நான் சொல்றேன். ஓகேம்மா ஓகேம்மா. ஆமா, வந்து நம்ம எப்படிமா அந்த உலகில் லைஃபையும் பார்த்துட்டு அப்படியே இறைநிலையோட இருக்கணும், அந்த ஒரு கொஸ்டின்மா. அப்புறம் வந்து நம்ம எப்படிமா கோயிலுக்கு போய் நம்ம எனர்ஜி கொடுக்கறது, அந்த ஒரு 2 கொஸ்டின்ஸ்மா. வாழ்க வளமுடன்பா. அதாவது இப்போ கோவிலுக்கு போய் நம்ம எப்படி எனர்ஜி கொடுக்கறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க போய் கொடுக்கறதுன்னா கொடுக்கறதும் இல்ல, வாங்குறதுன்னா வாங்கிட்டு வர்றதும் இல்ல. நீங்கள் நல்ல when you are full of energy, நீங்க உதாரணமா இந்த குழந்தைகளை பார்த்தா அது நம்ம குழந்தைன்னு இல்லை, யார் வீட்டு குழந்தைகளும் ஏன் எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்? இந்த குழந்தைகளிடம் அந்த காந்தம் நிறைந்து இருக்கும். அப்போ அது வந்து அட்ராக்ட் பண்ணுது. காந்தம் என்றாலே அந்த ஒரு கவர்ச்சி இருக்கு இல்லைங்களா? அது போல நீங்கள் வந்து நல்ல when you are full of energy, நீங்களே ஒரு ஆற்றல் களமா இருக்கிற பொழுது கோவில்னு இல்லை, நீங்க உங்க வீட்டுல இருந்தாலும் அல்லது நீங்க ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தாலும் எல்லோரும் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். என்ன காரணம்? உங்களுடைய ஆற்றல் அவர்களை ஈர்க்கிறது. அதனால நீங்க கோவிலுக்கு போய் கொடுத்துட்டு வரதெல்லாம் நீங்க வந்து அப்படி பிசிக்கலா கொடுக்கறதெல்லாம் இல்லை. நீங்க அப்படி போயிட்டு வந்தீங்கனாலே அந்த ஆற்றல் களத்தை கொஞ்சம் உயர்த்திட்டு வந்துடுறீங்க, அவ்வளவுதான். அதுதான் கொடுக்கிறது என்று அர்த்தம். அதே போல இப்ப வந்து எப்படி இறைவனை மனதில் நினைத்து கொண்டு உலக கடமைகளை செய்வதுன்னா அது நம்ம எல்லாருக்கும் அனுபவம் தான். இப்ப உதாரணமா ஒரு டிவி ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் குறுக்குல வருதுன்னா நீங்க கண்கள்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்ப்பீங்க, ஆனா இந்த பக்கம் ஏதோ ஒரு வேலை செய்வீங்க, இல்ல ஒருத்தட்ட பேசி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால அது முடியுது இல்ல. அல்லது இப்படி உரையே கேக்குறீங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணு போர் அடிக்குது, அல்லது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தான் நான் பேசுறேன் அப்படிங்கிற பொழுது நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ அம்மா என்ன சொல்றாங்க இப்போ, காட்டானை மேலேறி கடை தெருவே, இந்த பாட்டு முடியற வரைக்கும் நீங்க அப்படி மேலோட்டமா என்கிட்ட உங்க காதை கொடுத்திருந்தாலும் உங்க மனசுக்குள்ள 1 மணிக்கு முடிஞ்சா நான் சமையல் பண்ணணும், அல்லது குழந்தை வர்றதுக்குள்ள இந்த வேலை பண்ணணும் அப்படி நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ மேலாக என்ன கவனிக்கிறீங்க, ஆனா உள்ள வேற சிந்தனை ஓடுது. அது போலத்தான் இது பாசிபிள் என்கிற பொழுது நீங்க கைகள் மூலமா சமைக்கலாம், அல்லது நீங்க வந்து ஒரு தையல் வேலை செய்யலாம், ஆனா மனம் வந்து இறைவனிடம் செலுத்தலாம் இல்லைங்களா? அதுதான் சொல்றாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. நீங்க சிறப்புமா, மகிழ்ச்சிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றி. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதன் மோகன் ஐயா, நீங்க அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு நன்றி அம்மா. வாழ்வுடனம்மா. அம்மா வாழ்வுடனம்மா. மிகவும் அருமையான உரை அம்மா. அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலேருந்து 13ஆம் நாள் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட கோயில் சென்றா நமக்கு இறைவன் அருள் ஆசி கூடுதலாக கிடைக்கும், நமது வேண்டுதலும் உடனடியாக நிறைவும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் போறாங்கம்மா, இல்ல அறிவின் அடிப்படையில செல்றாங்கம்மா? வாழ்க வளமுடன். நிச்சயமா இதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படை. இந்த நம்பிக்கையில ஆபத்து இல்லாத வரைக்கும் ஒரு துன்பமும் இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்போ எனக்கு ஒரு குழந்தை வந்து அவங்க திருப்பூர்ல இருந்து என்கிட்ட பேசினாங்க. என்னன்னா அவங்க வந்து அவங்க தாத்தா யாரோ ஒருவர் மரணத்திற்காக ஊருக்கு போயிருக்காங்க கிராமத்துக்கு. அப்போ வந்து அந்த ஒரு சில கடமைகளை வந்து அவங்களோட குழந்தைங்களும் இவங்களும் செஞ்சிருக்காங்க. அந்த கடமைகள் செய்தவர்கள் அடுத்த நாளோ அந்த 3ஆம் நாளோ நடக்கிற காரியத்துல நிச்சயம் கலந்துக்கணுமா, இது இவங்களுக்கு தெரியல. இவங்க ஊருக்கு கிளம்பி வந்துட்டாங்க கிராமத்துல இருந்து. இவங்க வந்த பிறகு வந்து எல்லாம் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க. இவங்க அம்மாவே சொல்றாங்க, ஐயோ நீ அதை செய்யாம போயிட்டியே, உனக்கு என்ன வருமோ இல்ல உன் குழந்தைக்கு என்ன ஆகுமோ, எனக்கு ஒரே பயமா இருக்கு. இந்த பெண் எனக்கு போன் பண்ணி, அம்மா எனக்கு என்ன ஆபத்து வருமோ தெரியல. நான் சொன்னேன், நீங்க உங்க தாத்தா மேல அதிகம் அன்பு வச்சிருக்கீங்க, அந்த தாத்தாவுக்கும் உங்க மேல பிரியம். உங்க தாத்தா என்னைக்காவது நீங்க கெட்டு போகணும்னு நினைப்பாரா, இல்ல உங்க குழந்தை வீணா போகணும்னு நினைப்பாரா? இது எல்லாமே நாம ஒரு பழக்கம் பழகி இருக்கிறோம். உங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயம் நீங்க வந்திருக்க மாட்டீங்க. 3 நாள் இருந்து அந்த கடமையை நிறைவேற்றிட்டு தான் வந்திருப்பீங்க. தெரியாம வந்துட்டீங்க. அதனால இந்த சடங்குல எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது வேற விஷயம். நீங்கள் நம்பிக்கை உடையவராகவே இருந்தாலும் நான் சொல்றது என்னன்னா, உங்க தாத்தா உங்களுக்கு என்னைக்காவது நீங்க கெட்டு போகணும்னு நினைப்பாரா? நீங்க நல்ல மனமுருகு தாத்தா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. தாத்தா நான் தெரியாம வந்துட்டேன், எனக்கு தெரியல, இருக்கணும்னு சொல்லியிருந்தா இருந்திருப்பேன், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு போங்கம்மான்னு சொன்னேன். அதனால அமாவாசை பௌர்ணமியில இருந்து ஒரு 13 நாள் கழித்து இந்த கோவிலுக்கு போனால் அந்த நேரத்தில் அந்த கோள்கள் நிலையின் காரணமாக அங்கே ஒரு கூடுதல் சக்தி கிடைக்கிறது.
அப்படின்னு நீங்க நம்புனா ரொம்ப மகிழ்ச்சி. தாராளமா போய் உட்கார்ந்து கும்பிட்டு வணங்கி சக்தியை வாங்கிட்டு வாங்க. ஆனா அன்னைக்கு வீட்டுல ஏதோ ஒரு முக்கியமான விருந்தினர் வர்றார், அல்லது உங்களுக்கு அலுவலகத்துல ஒரு வேலை, போக முடியலன்னா புலம்ப கூடாது. ஐயோ நான் விட்டுட்டனே அப்படி நினைக்காதீங்க. உங்களுடைய எண்ணத்தின் மூலம் நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்தையே நீங்கள் ஒரு உயர்ந்த ஆற்றல் களம் உடையதா செய்யலாம். இன்னும் சொல்ல போனா எல்லா நாளும் காலையில இருந்து ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்யுங்க. அது கண்ணாடி பயிற்சியோ இல்ல தீப பயிற்சியோ உங்கள் சௌகரியத்திற்கு ஏற்ப. அது உங்கள் ஆற்றலை எப்பொழுதும் பெருக்கிக் கொள்ளும் ஒரு சுலபமான வழி. நீங்க எந்த கோவிலுக்கும் போகணும்னு தேவையில்லை. இருந்த இடத்துல ஒரு கண்ணாடி பயிற்சியின் மூலமா நீங்கள் ஆற்றலை பெருக்கிக் கொள்வதோடு மற்றவர்க்கும் கொடுக்க முடியும். வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன மாதிரிமா 2024 உங்க கையால தான் நான் வந்து பிரம்மஞான பட்டம் பெற்றேன். அதுல இருந்து நான் வந்து அதுக்கு டெய்லியும் கோயில் பேர் விளக்கு போட்டு வருவேன். அது தவறா சொல்லல, நான் போட்டு வருவேன். இது இப்ப நான் கோயில் பக்கம் இதான் சொல்லல, நான் நம்மளுடைய வேதாத்திரி தான் ஃபுல்லா இருக்கேன் மேம். வாழ்க வளமுடன் ஐயா. இது மிகப்பெரிய துணிச்சலான செயல். நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன், பாராட்டுறேன். ஆனா வேதாத்திரின்னு சொல்லிட்டு உடைப்பயிற்சி தவம் கரெக்டா செய்யணும். நானும் வேதாத்திரின்னு சொல்லிட்டு பேருக்கு இருக்கலாமா தினந்தோறும் செய்கின்றேன். அதே மாதிரி சில பேர் கோயிலுக்கு போறது நோக்கம் தான் முக்கியம் சொன்னீங்க. வேண்டுதல் சில பேர் பொதுநல நோக்கமா செய்வாங்க, சில பேர் சுயநோட்டத்தோட வேண்டுவாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம வேதாத்திரம் தான் நான் செஞ்சுட்டு இருக்கோம்மா. நன்றி அம்மா. மகிழ்ச்சிங்க ஐயா. நாள்தோறும் காயகல்பம், உடற்பயிற்சி, தியானம், முடியுமானால் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி சேர்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்த்து. நன்றி அம்மா. வாழலாமா. நன்றி அம்மா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக தனப்பிரியா அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இன்னைக்குதான் மன்றத்துல அம்மாவை பத்தி பேசிட்டு வந்தோம். போன வாரம் தான் பிரம்ம ஞான பயிற்சிக்கு வந்தோமா. ஆழியா இருக்கு. உங்களை பார்த்தோம், நேர்லயும் பேசணும். ரொம்ப ஆனந்தமா இருக்கும்மா. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க ரொம்ப ஆண்டுகள் நல்லா இருக்கணும். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்லும் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. உங்களை வாழ்த்துவதற்கு வாழ்த்து கொடுத்த குருவுக்கு நன்றி. பிரம்மஞானம் வழி நடப்போம் என்று சங்கல்பம் செய்து கொள்கிறேன் அம்மா. முடிந்தவரை லைஃப்ல ஃபாலோ பண்றோம்மா. வாழ்க வளமுடன். தனப்பிரியா அம்மா, நீங்க எனக்கு வாழ்த்து மட்டும் கொடுக்கல, ரொம்ப உற்சாகம் கொடுத்திருக்கீங்க. முடிஞ்சவரை லைஃப்ல ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னீங்க பாருங்க. இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவைப்படுகிறது. கற்க கசடர கற்பவை, கற்ற பின் நிற்க அதற்கு தக. நம்ம ஃபாலோ பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க தான் உலக சமாதானம் வரும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தனப்பிரியா. வாழ்க. கண்டிப்பா அம்மா. என்னோட பேரை நீங்க உச்சரிக்கதே நான் பாக்கியமா நினைக்கிறேன். இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு இருக்கிறேன்னா குருவோட அருள் தான். நான் எங்க மன்றத்துல அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பேன். அவங்க பேரு ஹேமலதா அம்மா. நான் குருவை வணங்கவே மாட்டேன், ஆனா எனக்கு குருல அருள் புரியுறாரு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா பிரம்மஞான வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை உணர்ந்தேன். நானும் இப்ப குருவை வணங்குறேன் அப்படின்னு சொல்றதே பெருமையா இருக்கு எனக்கு. அதை என்னுடைய அறிவு நிலைக்கு ஏத்த மாதிரி குரு கொடுக்குறாரு. அவர் ஒரு அல்டிமேட் ஹீரோ. இதுக்கப்புறம் எல்லா சித்தர்களுடைய ஏக்கம் நம்ம மகரிஷி. அது சொல்றதுக்கு என்னன்னு சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உணர்வு நிலையிலேருந்து உணர்ச்சி நிலைக்கு வந்துட்டோமா. ரொம்ப சந்தோஷமா. அருட்தந்தையே சொல்றாங்க, தேவை வணக்கமா இணக்கமா என்ற ஒரு கேள்வி எழுப்பி பாத்தீங்கன்னா, நீங்க குருவை வணங்கி 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 குரு சொல்ற பண்பாட்டை பின்பற்றி நடக்கலைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க குரு வணங்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் குரு காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி நடந்தால், இணக்கமாக குரு வழியில் நடத்தீங்கன்னா அதுதான் வணக்கத்தை விட மேலானதுமா. கண்டிப்பா. வாழ்க. நன்றி அம்மா. இன்னைக்கு வாழ்த்து நான் சொல்லி இப்ப இன்னைக்கு நீங்க எங்களுடைய மாமியார் வந்தாங்க. அவங்களையும் நான் மன்றத்துக்கிட்டுன்னு போயிட்டு வந்தோம்மா. எனக்கு அவங்க வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்த்து அவங்க அவங்க ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இருக்கிறாங்கன்னும் போது இதுதான் உலக அமைதிக்கான வித்தா நான் நினைக்கிறேன். குடும்ப அமைதியே உலக அமைதிக்காக நான் எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ தனி மனித அமைதியும் குடும்ப அமைதியும் நான் காப்பாத்துறேம்மா. வாழ்க வளமுடன்மா. இதுதான் சிறந்த வேதாத்திரிய வாழ்க்கை முறை. மகிழ்ச்சி தனப்பிரியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா. நீங்க அம்மா கிட்ட பேசலாமா. வாழ்க வளம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. தனப்பிரியா அம்மா பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இப்படிதான் எல்லாரும் இருக்கமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கொஸ்டின் கூட கேட்டுக்கலாம்.
எல்லாரும் இப்படி இருக்கோமா அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். ரொம்ப அருமையா அதுக்கு ரொம்ப அவங்க அருமையா சொன்னாங்க. நான் கூட சிந்திச்சு பார்த்தேன். இதை எப்படி எழுதி பார்த்து நம்மளும் இப்படி எந்த வழியில இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல மாடர்னா பேசுனாங்க. அருமையா இருந்தது. ஆமா, சிந்தனையோர் வழிபாடு, அது ஐந்துலக்கப்பாடு எல்லாமே அழகா சொன்னீங்கம்மா. இப்ப ஒண்ணு சிந்திக்கிறோம், அதை இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் வேதாத்திரியம் கிடைச்சதுன்னு சொல்றதை விட பேராசிரியர்களுடைய ஸ்பீச் எவ்ரிடே நல்லா எந்தெந்த வழியில கேட்க முடியுமோ எங்களால முடிஞ்சா ஸ்பெண்ட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் கேட்டுக்கலாம். அதுக்கு மேல யூடியூப் இருக்கு. ஆனா தெளிவு வேண்டும், துணிவு வேண்டும், ரெண்டுலையும் சேர்ந்து நமக்கு மாற்றம் வேண்டும். இந்த மாற்றம் நம்மளுடைய நிரந்தரமா இருக்கா, மாறாம இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படிமா ஆராய்ஞ்சு ஒரு புள்ளி வைக்கிறது? வாழ்க வளமுடமா. எந்த மாற்றமும் நிரந்தரமா இருக்கும்னு சொல்றதுக்கு இல்ல. என்ன காரணம்னா, இப்ப உதாரணமா நீங்க எடுத்துக்கோங்க, ஆசான் அருட்தந்தை அவர்கள் நம் அனைவரின் மனதிலும் ஒரு இறைவனாகவே உயர்ந்து நிற்பவர். அருளன்னை லோகாம்பாள் மறைவு செய்தி வருகிற பொழுது அருட்தந்தையின் மனமும் பதறத்தானே செய்தது. அவர் எல்லாம் உணர்ந்தவர் தான். அம்மாவினுடைய மறைவு நெருங்கி விட்டதுன்னு தெரிந்தவர் தான். என்ற பொழுதும் அருட்தந்தையே அவர் அம்மான்னு நினைக்கிறப்ப கண்கள்ல தண்ணி வருது. அருட்தந்தை அதையும் கூட சொன்னாங்க, எல்லோரும் என்னை பற்றி ஏளனமாக பேசுகிறார்கள், இவர் என்ன மகான், மனைவியை பற்றி அவரது மறைவை பற்றி நினைத்தால் இவர் கண்களில் நீர் துளிர்க்கிறது என்றால், ஒரு மரம் இருக்கு, அதனோட ஒரு கிளைய நீங்க வெட்டிட்டீங்கன்னா அங்க கொஞ்சம் தண்ணி வர்றது இயல்புதானே. எத்தனை வருடமாக என்னோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட என் இல்லத்தரசி, நான் மனிதன் தானே. அவர்கள் மறைவுக்காக ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரலன்னா நான் அப்ப என்ன மனிதன்? மனைவி நல வேட்பு தந்தவர் அல்லவா? அதனாலமா நிச்சயமாக நாம் எல்லோருக்கும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாம் கொஞ்சம் சறுக்குவதும், அதனுடைய நோக்கம் பாருங்க, அது சரியா இருக்கிற பொழுது நீங்கள் அதை கூட அனுமதிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம இதையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு எப்பொழுதும் நம்ம சறுக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. முடிந்தவரை உறுதியா நிற்கிறதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்றோம். அதுக்குத்தான் விடாமல் அகத்தவமும் செய்கிறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் மிகவும், அதுவும் பெண்கள் என்கிற பொழுது அந்த குடும்பத்துல இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு இருக்கும் நமக்கு. அந்த ஒரு அட்டாச்மெண்ட், அந்த பற்றின் காரணமாக சில சமயம் நாம் துன்பப்படுவது தவிர்க்க முடியாதது. அதுவும் பெத்த குழந்தையோட பேர குழந்தை ஒஸ்தின்னு சொல்லுவாங்க. அந்த தானாடா விட்டாலும் சதை ஆடுது. இதெல்லாம் என்ன சொல்கிறோம் என்றால், இந்த குழந்தைகளுக்கு ஒன்று என்றால் துடித்து போவது இயல்பாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. ஆனா இப்போ அந்த தனப்பிரியா சொன்னது போல அந்த உணர்ச்சி நிலையில போய் சிக்காமல், இறைவா இவர்களுக்கு இப்ப அவங்க ஒரு நோயுற்றிருக்கிறார்கள், பலவீனமா இருக்காங்கன்னா அவர்களுக்கு தேவை ஆற்றல். நான் அப்ப இன்னும் என்னை நான் ஸ்ட்ராங்கா வைத்துக் கொண்டு இந்த ஆற்றலை கொடுப்பேன். அப்படி கொஞ்சம் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு மீண்டு வரலாங்கம்மா. ஆனா எல்லோரும் ரொம்ப அப்படி ஸ்தித பிரஜன்னு பகவத்கீதையில சொல்றாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு ஏகாக்கிர சிந்தையோடெல்லாம் எப்பொழுதும் இருக்க முடியாதுமா. உலகியல் வாழ்க்கையில் சில சமயங்களில் எல்லோருக்கும், யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல ஒரு சில சறுக்கல்கள், சோர்வுகள் வருவது இயல்பு. அதுக்காக நீங்க உங்களை நீங்களே ரொம்ப குறைவாகவோ இல்ல ஒரு கண்டெம் பண்றதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி உங்களை நீங்களே ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்திக்காதீங்க. ஹாவ் சம் செல்ஃப் லவ். உங்களை நேசிக்கணும். அருட்தந்தை கிட்ட வந்ததுனால இவ்வளவு தூரம் உயர்ந்து வந்திருக்கேன் என்று நீங்கள் பெருமையா உங்களோட முதுகுல கூட சபாஷ்னு நீங்க பாராட்டு கொடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வனஜாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள், நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் கேட்காமலே கிருபாநிதி அம்மாக்கு சொன்னது வாயில வந்து, நான் பேரம் பேத்தி பத்தி தான் கேட்கலான்னு நினைச்சேங்க. நம்ம யாருடைய உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் தரக்கூடாதுன்ற இதை நான் எடுத்துட்டு நான் மாறும் போது எனக்கு நிறைய சோதனைகள் தாம்மா வருது. அதுல இருந்து வெளியில வரணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என் கண்ணு முன்னாடியே என் பேரம் பேத்தியை அடிக்கும் போது நான் போய் தடுக்கும் போது அதுவும் எனக்கு திட்டாவே வந்து விழுது. அப்ப நான் எதுவுமே திருப்பி அவங்கள பேச முடியாத நிலைமையில வரும். அந்த குழந்தைங்க என்ன தேடி ஓடியாருதுங்க. நம்ம எதிர்த்து ஏன் அடிக்கிறேன், ஏன் அந்த மாதிரி பண்ணும் போது எனக்கே திட்டு விழுதம்மா. அது வந்து வாழ்க வல்லமுடன் அம்மா. நீங்க அப்ப பேசக்கூடாதுங்கிறதுதான் விதி.
என்ன காரணம்னா, இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, குழந்தைகள் கெட்டு போவதற்கு காரணமே இந்த தாத்தா பாட்டி கொடுக்கிற செல்லம் தான். நாங்க சரியா வளர்த்திருப்போம் குழந்தைங்கள. அப்போ உங்களை திட்டதானே செய்வாங்க அவங்க. அவங்க நினைக்க மாட்டாங்க நீங்க இரண்டொழுக்க பண்பாட்டை பின்பற்றி அன்பும் கருணையுமா இருக்கீங்கன்னா அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த குழந்தை சரியா வளரணும்னா நான் கண்டிச்சு வளர்த்தணும். அதுக்கு குறுக்கீடா இருக்கிறது அம்மா அல்லது மாமியாரோ அத்தை தான் நிக்கிறாங்க அப்படின்னா கோபம் வருது அவங்களுக்கு. நீங்க ஒண்ணும் செய்ய முடியாதம்மா, வாழ்த்து கொடுப்பதை தவிர. உங்க பேர குழந்தைங்களுக்கும் வாழ்த்து கொடுங்க, உங்க குழந்தைங்களுக்கும் சேர்த்து வாழ்த்து கொடுங்க. அதுதான் நீங்களும் சோர்ந்து போகாமல் அதே சமயம் அவர்களும் உயர்ந்து வருவதற்கான ஒரே வழி. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்ததாக புனிதா குமாரம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். புனிதா மைக் மியூட்ல போயிடுச்சுப்பா உங்களது. மைக் ஆன் பண்ணணும் புனிதா. புனிதா குமாரம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குமா? நீங்க மைக்கை டச் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி, அடுத்ததாக கவிதாம்மா, நீங்க பேசுறீங்க அம்மா கிட்ட, அப்புறம் அம்மா புனிதா அம்மா பேசிட்டோம். வாழ்க வளமுடன் அம்மா. கவிதாம்மா, நீங்க மைக்கை டச் பண்ணி பேசுங்கம்மா அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. கவிதாம்மா கேக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா, இப்போ யூஎஸ்ல நீங்க அனுப்பியிருந்தீங்க, எனக்கு கண்ணில் தான் கண்ணீர் வந்துட்டே இருக்குங்க. அது நினைக்கிறப்பெல்லாம் அதை நான் கேட்டேங்கம்மா, குருவோட இதை கேட்டேன். நீங்க எடுத்து தொகுத்தது ஐயா அங்க எப்படி நடந்திருப்பாரு, எப்படி பேசியிருப்பாரு அப்படிங்கிறது. சும்மா மத்தியானம் படுத்துட்டு சரி என்னன்னு கேட்கல அப்படின்னு உள்ள போனேன். என் கணவர் எல்லாமே பண்ணுவாருங்க, ஆனா ரிலாக்ஸேஷன் அப்பப்பதான் பண்ணுவாருங்க. ரொம்ப இன்னும் இதுக்குள்ள ஈடுபாடா வர்றதில்ல. நான் சும்மா அவர் பக்கத்துல படுத்துட்டு கேட்டிருந்தேன். அவர் அப்படியே கொஞ்சம் சவுண்ட் வைன்னு சொன்னாருங்க. சரி, அவரு கேட்டுட்டு என்னை விட அவரு ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டாருங்கம்மா. அந்த ரிலாக்ஸேஷன் விட அந்த உடம்பு சரியில்லாம இருந்தவர் எப்படி நடந்து வந்திருப்பாரு, எப்படி பேசியிருப்பாரு, அதெல்லாம் கேட்டு அழுக முடிக்கக்குள்ள கடைசியில குரு சொன்னாரு, நீங்க எனக்கு எதுவும் வேண்டாம், ஒரு 4 அன்பர்களுக்கு நீங்க இத கொடுங்க அப்படிங்கிறது. அதை எங்களால இன்னும் என்னால ஒரு வாரமே அதுல இருந்து என்னால வெளியில வர முடியும். நம்மளோட குருவோட இது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. அப்புறம் நீங்க இது மாதிரி நிறைய எடுத்து எங்களுக்கு சொல்லுங்கம்மா. அது எனக்கு நான் ரொம்ப கேட்டுக்கிறேங்கம்மா. நேற்று ஆலியார் வந்திருந்தேங்கம்மா. ஒரு 40 அன்பர்களை எங்க மன்றத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருந்தேங்க. அப்புறம் மணிமண்டபத்துல 11 மணிக்கு இந்த தவம் பஞ்சேந்திரியம் முடிச்சுட்டு அடுத்த தவத்துக்காக வெயிட் பண்ண துரியாதீதத்துக்கு. அப்புறம் யோசனை, நம்மளை நம்பி இவ்வளவு நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்க கூட கொஞ்சம் பேசலாம், நம்ம மறுபடியும் தவம் பண்ணிக்கலான்ட்டு இதை பத்தி தாங்க ரிலாக்ஸேஷன் அதை இப்படி நடந்ததை எடுத்து சொன்னேன். உங்களுக்கு சொல்ல முடியல, இருந்தாலும் என்னோட உணர்வை வச்சு நான் சொன்னோன்னே எல்லாருமே கண்ணுல தண்ணி வந்துருச்சுங்கம்மா. நாங்க கண்டிப்பா இதுக்குள்ள பண்றோம் அப்படின்னு. எனக்கு அந்த உணர்ச்சியிலிருந்து இன்னும் வெளியில வர முடியுங்க, நம்மளோட குரு எங்க இருக்காரு அப்படின்ட்டு. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. கவிதா, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்ம பேசுன மாதிரி இந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லுது பாருங்க. நான் ஒரு தவம் செய்துட்டேன், இன்னொரு தவமும் செய்யறதுக்கு பதிலா இந்த அன்பர்களுக்கு இதை பத்தி நான் எடுத்து சொல்றது இப்ப முக்கியம். இதுதான் உங்களோட உள்ளுணர்வு உங்களை வழிகாட்டி நடத்துது. அந்த வழியில நீங்க நடந்தீங்கன்னா போதும். ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். புனிதா அம்மாவுக்கு இப்ப அன்மியூட் கொடுத்துருக்கோமா? சரிங்கம்மா. வாழ்க. புனிதம்மா, நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. மெசேஜ் அனுப்பியிருக்காங்க எனக்கு அன்மியூட் கொடுங்கன்னு. அத ஷூர் போட்டேம்மா. அவங்க அம்மா புனிதாம்மா, நீங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணிட்டு பேசுங்கம்மா அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சரி, அடுத்த போலாமாம்மா? வரலாமா? சபரீஷ சுந்தர வடிவேலு ஐயா, நீங்க அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா, ரொம்ப நன்றிம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ நம்ம சின்ன வயசுல இந்த பாரதியார் கவிதைகள்லாம் படிச்சோம்னா அதுல அநியாயம் பண்ணும்போது நம்ம எதிர்த்து பேசணும், இல்ல அது கண்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, எந்த இடத்துல நம்ம அது எப்படிமா நம்ம அமைதியா இருக்கிறதுனால
ஒரு தீர்வு காண முடியுமா? இல்ல சில இடத்துல வந்து நம்ம ஆக்ரோஷமா கத்தி அந்த மாதிரி சால்வ் பண்றாங்களே, அது அது எதுமா சிறந்தது? இல்ல எப்படி அது சுச்சுவேஷனுக்கு மாதிரி நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமான்னு அதான் கேட்டேம்மா. வாழ்க வளமுடன். நல்ல சரியான ஒரு கேள்வி. இப்ப அந்த இவங்க சொன்ன மாதிரிதான். இந்த சகோதரி சொன்னாங்க பாருங்க கவிதா, நான் வந்தேன் மணிமண்டபத்துல உட்காந்து 11 மணி தவம் பண்ணிட்டேன். தொடர்ந்து எனக்கு 12 மணி தவம் வந்து பண்றதுக்கு ரொம்ப விருப்பமா இருந்தது, துரியாதீதம் பண்றதுக்கு. ஆனால் என் கூட 40 பேர் வந்திருக்காங்க. இப்போ வந்து இதுதான் சரியானது, அவர்களுக்கு நான் அருட்தந்தையை பத்தி எடுத்து சொல்லணும்னு போயிட்டேன். அது போல சில இடங்களில் பாரதி சொல்ற பாருங்க, ரௌத்திரம் பழகுன்னு சொல்லுவோம். அதற்கு வந்து அறச்சீற்றம்னு பேர். ரொம்ப தப்புகள் நடக்கிற பொழுது நம்ம நிச்சயமா கொதித்து எழணும். அதை செயல்ல கூட காட்ட முடியாம போகலாம். ஆனா மனசளவுலயாவது நீங்க அதை ஆழமா வெறுக்கிற பொழுதுதான் அந்த தீய செயல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நீங்க எப்பொழுதும் நன்மையின் பக்கம் நிக்கணும். அதுல வந்து உறுதியா இருக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்க வாயை திறந்து பேசினா அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து வரலாம், இல்ல குடும்ப அமைதிக்கு பங்கம் வரலாங்கிற பொழுது நீங்க வாயை திறந்து பேசாம கூட இருக்கலாம். ஆனால் நிச்சயமா உங்க மனசளவுலயாவது நீங்க அந்த தீமையை வந்து வெறுக்கணும். சில சமயங்களில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற பொழுது நீங்க அந்த கோபத்தை வெளிப்படையாக காட்டி அந்த தீமையை நடப்பதை தடுக்க முடியுமானால் தடுத்து நிறுத்துங்க. அது ரொம்ப அழகா நபிகள் நாயகம் இடத்துல சொல்லுவார், ஒரு தீமையை கண்டால் முதல் சிறந்த வழி என்னன்னா உங்கள் கைகள் மூலமாக அதை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அது ஒரு ஆபத்தான சூழ்நிலை, நீங்கள் நேரடியாக களத்துல இறங்கி அந்த தீமையை தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற பட்சத்துல நீங்க உங்க வார்த்தைகள் மூலமாவது உங்க எதிர்ப்பை தெரிவிக்கணும். எனக்கு இது உடன்பாடு இல்லை. ஒரு அலுவலகத்துல இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை என்று நீங்கள் உங்க கருத்தையா திட்டவட்டமா தெரிவிக்கணும். ஆனால் உங்களுக்கு அதிலும் ஒரு அச்சம் இருக்கிறது, இதனாலும் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வராது, பயம் இருக்கு, குடும்ப அமைதி பாதிக்கப்படும், இதெல்லாம் நினைச்சீங்கன்னா மனசுலயாவது நீங்க வெறுக்கணும். ஐயோ என்னுடைய அலுவலகம் போற பாதை சரியில்லை, எனக்கு இந்த இது பிடிக்கல என்று, அல்லது என் சமூகம் போற பாதை சரியில்லை, நீங்க மனசுலயாவது வெறுக்கணும் என்று சொல்றாங்க. அந்த சூழ்நிலை பார்த்து எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க. பொறுமை என்பது எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தான். உங்களுக்கு ஒரு குற்றம், ஒரு தீங்கு இழைக்கப்படும் பொழுது நீங்க நிச்சயமா அதை பொறுத்துக்கணும். அந்த தவறு செய்தவரையும் நீங்க மன்னிக்கணும். அதுல வந்து நோ செகண்ட் தாட். ஆனால் ஒரு சமூக நன்மைக்கு ஒரு பாதகம் வருகிற மாதிரி இருந்தா நீங்க கொதிச்சுதான் எழணும். அந்த இடத்துல நீங்க நிச்சயமாக வந்து உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கணும். அங்கதான் ரௌத்திரம் பழகு. பொறுமை, மன்னித்தல் எல்லாம் தனிப்பட்ட முறையில. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இங்க என்னங்கம்மா, நன்றி நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக புனிதாம்மா, நீங்க கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குமா, பேசுங்க. வாழ்க வளம்மா. திருப்பி மைக்கை டச் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கு, நீங்க மைக்கை டச் பண்ணிட்டு திருப்பி இது மியூட் போட்டுறீங்க. புனிதாம்மா வாழ்க வளமுடன். சரி நளினியம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்க சிந்தனை உரை வெகு சிறப்புமா. அதுலயும் வந்து நம்ம மனவளக்கலையிலேயே இருந்துக்கிட்டு மகிழ்ச்சி ஐயா வந்து மனவளக்கலையை ஃபாலோ பண்றவர் வந்து சொன்னதுக்கே அவர் உதாரணம் வந்து அமெரிக்கால நீங்க சிகரெட் பிடிக்கிறவர், நீங்க சிகரெட் அது ஒரு குரு ஆனவர் வந்து எவ்வளவு அழகா அவருக்கு தெளிவா விவரிச்சிருக்காருன்றத கேட்கும்போது நமக்கு நம்ம குருவை தவிர மற்ற யாராலையும் அந்த அளவுக்கு சிந்தனைய அறிவுரைய சொல்ல முடியாது. அதுவும் எவ்வளவு சாஃப்டா, ஏன்பா நீ இந்த மாதிரி இருக்கேன்றத உங்க வாயால அத நம்ம கேட்கும் போதுதான் அது நமக்கு வந்து 100க்கு 100 அது மனசுல பதியுதுமா. என்னதான் இருந்தாலும் சிகரெட் பிடிச்சாலும் தப்பு, அது எதிரில் இருக்கிறவங்களையும் பாதிக்கும்ன்றதுதான் தெரியுமே ஒழியோ, ஒரு மனவளக்கலையில இருந்தவரை நம்ம திருத்தணும்ன்றது அந்த நிமிஷத்துல அவரை தவிர வேற யாராலையும் முடியாதுமா. ஏதோ மனவளக்கலையில சேர்ந்தாங்களா சரின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்னுமா, இப்போ நம்மளை பத்தி நம்ம எதிரிலேயே நெகட்டிவா இந்த மனவளக்கலை சேர்ந்து, இத்தனைக்கும் மனவளக்கலை படிச்சவங்களே சொல்றேன், பிரம்மஞானம் எடுத்தவங்க, ஆசிரியர் பயிற்சி முடிச்சவங்க கூட நீ எல்லாத்தையும் விட்டுற அப்படின்ற அந்த நெகட்டிவ் திங்கிங்கு, அதனாலதான் அந்த மாதிரிலாம் விடக்கூடாது. நம்ம லைஃப்ல இருக்கோம், குடும்பத்துல இருக்கோம்னு
குடும்பத்துல இருந்து எல்லாமே கடமையை முடிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது அவங்க நெகட்டிவ் திங்கா பேசும்போது அந்த நெகட்டிவ் திங்கிங் வந்து அந்த இது நம்மளை பாதிக்குமா? அந்த நேரத்துல நம்ம என்ன சொல்லிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா? வாழ்க வளமுடன் அம்மா. ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்போம். நீங்க அவங்க நெகட்டிவ் திங்கிங் பேசுறப்போ நான் என்னை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிலாம் சிந்திக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்கி எழுந்ததும் உங்களை சுத்தி நல்ல அருட்காப்பு போட்டுக்கிட்டு 3 முறை அழுத்தமா மனசுல நினைங்க, என்னை சுற்றி இறைவனது பாதுகாப்பு கவசம் இருக்கு. இத மீறி எந்த நெகட்டிவ் தாட்ஸும் உள்ளேயே என்டர் ஆக முடியாது. இந்த ராமாயண கதையில படிப்போம் இல்ல, அவன் வந்து லக்ஷ்மண் ரேகான்னு ஒரு அம்பு போட்டுட்டு போயிருவான், ஒரு கோடு. அதை தாண்டி வராதுன்ட்டு அவனுக்கு ராவணனுக்கு போக முடியல, அப்படி நெருப்பு மாதிரி கொதிக்குதுன்ற அந்த மாதிரி உங்களை ஒரு பாதுகாப்பு கவசம் அருட்காப்பு உங்களை சூழ்ந்து இருக்கிற பொழுது யாரோட அந்த எண்ண அலைகளும் உங்களுக்கு பாதிப்பே ஏற்படுத்த முடியாது. அவங்க பேசுற வார்த்தைகளும் நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துருங்க. அப்படியே அவங்க பேசுறப்போ நீங்க வந்து இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு, நம்ம அப்புறம் பேசலாமா, அப்படி அதை தவிர்த்து இப்ப நீங்க 2-3 தடவை இதை தவிர்க்க ஆரம்பிச்சா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஓ இவங்க கிட்ட இந்த மாதிரி பேசினா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையை தயவு செய்து ஆட்டாதீங்க. உங்க நேரத்தை அத ஒரு மரியாதையை நம்ம நினைச்சுப்போம். அவங்க பேசிட்டு இருக்கப்போ நம்ம எப்படி கட் பண்றோம், அந்த எண்ணம் எல்லாம் தூக்கி போட்டுருங்கம்மா. அதெல்லாம் மரியாதை கிடையாது. அவங்க வந்து உங்க சக்தியை கீழே பிடிச்சு இழுக்கிறாங்கன்னா நீங்க அதுக்கு அனுமதிக்கவே வேண்டியதில்லை. நீங்க ஒரே ரொம்ப சாஃப்டா பிளீசிங்கா ஐ எம் சாரிப்பா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நம்ம அப்புறம் பேசலாமே அப்படின்னு அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு போங்க. வேற டாபிக்க மாத்துறேன், ஆனாலும் திருப்பி திருப்பி அதுதான் வருது. அந்த மாதிரி ஒரு 10-15 பேர் இருக்காங்கன்னா 15 பேரே டேக்கிள் பண்ண என்னால முடியல. நீங்க அவாய்ட் பண்ணிடுங்கம்மா, அந்த கம்பெனியை விட்டு நீங்க நகர்ந்துருங்க. அவங்க நல்லதெல்லாம நமக்கு பண்ணிருக்காங்களம்மா, அதுக்காக கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் இல்லைங்களாம்மா? உங்க மனசுல எப்பொழுதுமே நன்றி இருக்கட்டும், அவர்களும் உயர்ந்து வரணும்னு வாழ்த்து இருக்கட்டும்மா. அதுக்காக இன்றைக்கு அவங்க உங்களை பிடிச்சு கீழே இழுக்கிறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. அது உங்களுக்கும் நல்லது இல்ல, அவங்களுக்கும் நல்லது இல்ல. அது உண்மைதாம்மா. காலையில எழுந்தா நம்ம தவம் பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம், காயக்கல்பம் எல்லாமே பண்ணிடுறோம். பட் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த காப்பு, இறைவனோட காப்பு போட்டுக்கிட்டா அது கொஞ்சம் சேஃபா இருக்கும். உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் அதை சொல்றோம், இதெல்லாம் சொல்றோம். ஆனா நீங்க இறைவன் கிட்ட போட சொல்றீங்க இல்லைங்களாம்மா? இறைவனை நினைத்து உங்களை சுத்தி போட்டுக்கிறீங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அது வழி நடத்துறப்போ நீங்க அந்த மாதிரி இடத்த விட்டு நகர்ந்து போயிருவீங்க. ஓ புரியுதுமா, புரியுது. அது தானா நகர்ந்துட்டா பரவாயில்லம்மா. நம்ம இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணிடுறோமோ, அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்களேன்றது என்ன பாதிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பழகி இருக்கோம் இது வரைக்கும், ஆனா அது அப்படி அல்ல. கொஞ்சம் மன்னிச்சிருங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு அப்படியே நகர்ந்து போயிருங்க. இந்த நெகட்டிவா பேசுறதுனால அவங்க கருமையும் அங்க கலங்கம் ஆகிக்கிட்டு இருக்கு, ஆனா அவங்களுக்கு அதுல இருந்து வெளியே வர தெரியல. அப்படி இருக்கப்போ நீங்க அதுக்கு நீங்க ஊன் தலையாட்டிட்டு இருந்தா அந்த பேச்சு நீல நீல நீங்களும் பாதிக்கப்படுறீங்க, அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. வாழ்க வளமுடன்மா. நன்றிமா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக லீலா வினோதன் ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. நான் லீலா வினோதன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். திருச்சியில இருந்து சொல்லுங்க ஐயா, கேக்குது. ஆமா ஆமா, வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களாம்மா? நலமா இருக்கேங்க ஐயா, பெரியவங்க ஆசீர்வாதம். எனக்கு என்னுடைய சிறிய சந்தேகம் என்னன்னாக்கா, நம்ம கோவிலுக்கு நிறைய போறோம். சிலருடைய கருத்து என்னன்னாக்கா, அங்க இந்த கிரகங்களினுடைய ஆற்றல் குவிப்பு இருக்கு, நல்ல குவிப்பு இருக்கு, ஒவ்வொரு பிளானட்டினுடைய ஆற்றல் அங்க பாய்ச்சி இருக்கு. இந்த ஒவ்வொரு 9 கோள்கள் இருக்கிற இடமும் 9 இடங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மகரிஷனுடைய கருத்து இதை பத்தி என்ன சொல்றாங்க? அம்மாவனுடைய கருத்தையும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மகரிஷி கருத்து என் கருத்துக்கு முன்னாடியே நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அருணகிரிநாதர் சொல்றார், நாள் என் செய்யும் கோல் என் செய்யும் நம்மை நாடி வந்த கூற்று என் செய்யும், எதுவும் ஒன்னும் செய்ய முடியாதுப்பான்னுட்டு.
திருஞான சம்பந்தர் கோளறு பதிகமே பாடுறாரு. அதுல என்ன சொல்றாரு? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இறைவன் திருவடிகளை நினைத்திருப்பவர்களுக்கு இந்த நாளும் கோலும் ஒரு நாளும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க இப்ப சொன்னீங்க 9 கோள்களுக்கு, ஒவ்வொரு கோளுக்கு ஒவ்வொரு இடத்துல வழிபாடு நடக்கிறது. ராகு கேதுனா இங்க போங்க, சனி கிரகம் இங்க, புதன்னா இங்க. நீங்க உட்கார்ந்த இடத்துல பஞ்சபூத நவகிரக தவம் செய்தால் 9 கிரகங்களும் உங்களுக்கு நன்மையே செய்யும். ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, அந்த கோவிலுக்கு செல்வதில் மனதிற்கு ஒரு இதம் இனிமை இருக்கிறதுன்னா தாராளமா போயிட்டு வாங்க. யாரும் உங்களை தடுப்பதில்லை. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்பத்துல போக முடியாத சூழல் அல்லது எனக்கே கொஞ்சம் உடல்நிலை ஒத்துக்கல அப்படிங்கிற பொழுது நீங்க நிச்சயமா என்ன செய்ய வேண்டாம், சிரமப்பட்டுக்கிட்டாது அச்சோ இன்னைக்கு சனி பெயர்ச்சி, நான் கோவிலுக்கு போனால்தான் எனக்கு அந்த நன்மை கிட்டும், இந்த அறியாமையில இருந்து விடுபட்டு விடலாம். முடிஞ்சதுன்னா மகிழ்ச்சியா போயிட்டு வாங்க. முடியாத பொழுது இந்த நம்பிக்கையே உங்கள் சோர்வை அதிகப்படுத்துவதாக அமைந்து விடாமல் பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா ஒரு கேள்வி இவங்க போட்டிருக்காங்க சாட் பாக்ஸ்ல, கவிதா, கும்பாபிஷேகம் அன்று கோவில்ல ஆற்றல் அதிகம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்கும். என்ன காரணம்னா நம்ம கும்பாபிஷேகத்துல என்ன பண்றோம், திரும்ப திரும்ப மந்திர உச்சாடனங்கள் செய்து அந்த ஆற்றலை அதிகப்படுத்துகிறோம். அதுதான் நோக்கம். இன்னும் சொல்ல போனா அருட்தந்தை ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, கோவில்கள் 2 வகையில எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஒரு வகை என்னன்னா, சித்தர் பெருமக்கள் ஜீவ சமாதி அடைந்த இடத்துக்கு மேல கோவில் எழுப்பியிருப்பாங்க. உதாரணமா பழனி என்பது பார்த்தா போகர் சமாதியின் மீது எழுப்பப்பட்டது, திருப்பதி கொங்கணர் சமாதி, இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி சித்தர்கள் சமாதியின் மீது எழுப்பப்பட்ட கோவில்களில் ஆற்றல் களம் குறையவே குறையாது. அந்த கோவில்களுக்கு குடமுழுக்கு என்று சொல்லப்படுகிற கும்பாபிஷேகம் தேவையே இல்லை. ஆனால் நாம மனிதர்கள் யாகம் வளர்த்து மந்திர உச்சாடனம் செய்து ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணி அங்கே ஆவாகயாமி என்று சொல்லி இறைவனை நம்ம அந்த ஆகுதி வளர்த்துன்னு சொல்லுவாங்க, அப்படி அர்ப்பணம் பண்ணி ஆவாகனம் செய்கிற பொழுது அந்த கோவில்களுக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த ஆற்றல் குறைகிற பொழுதுதான் இந்த குடமுழுக்கு மீண்டும் மந்திரங்களை உச்சரித்து 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 ஆற்றல் களத்தை பெருக்குகிறார்கள். அது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம், 12 ஆண்டு காலம் கழித்து மறுபடியும் செய்யணும் என்று ஒரு நியதியை ஏற்படுத்தி வைத்தார்கள். நிச்சயமா கும்பாபிஷேகத்தின் அன்று கோவில்ல அந்த வைப்ரேஷன் அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னா அந்த ஹோல் பர்பஸே திரும்ப திரும்ப உச்சரித்து 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 அதை எழுப்புகிறோம். ஆனால் நாம என்ன செய்யணும்னா, அன்றைக்கு போய் நம்ம கூட்டத்துல சிக்கிக்கிட்டு துன்பத்தை வாங்கிட்டு வரக்கூடாது. நீங்க இருந்த இடத்துல இருந்த கூட வழிபடலாம், அல்லது அந்த 3 நாட்களோ என்னமோ அந்த கூட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு வாங்க. அதே போல கண்ணுக்கு ஒரு கோவில், மண்ணுக்கு ஒரு கோவில் எல்லாம் இருக்கதான் செய்யுது. நம்ம தேசத்துல கோவிலுக்கு பஞ்சம் இல்லை, அது பின்னாடி இருக்க கதைகளுக்கும் பஞ்சம் இல்லை. உங்கள் யாருக்கு இடம் காலம் சூழல் ஒத்திருக்கிறதோ தாராளமா போயிட்டு வாங்க. போக முடியலங்கிறத மனசுல ஒரு பாரமா சுமக்காதீங்க. அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஒருவருடைய கேள்வி பல பேருக்கு பதில் அளிக்குங்கிற மாதிரி அம்மா பட்டதுக்கு அம்மா அது நல்ல ஒரு பதில். கும்பாபிஷேகம் எப்படி எந்த இடத்துல தேவை அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. நன்றி நன்றி கிளம்பா. அடுத்ததாக ரமேஷ் ஐயா, நீங்க அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்களுடன் அம்மா. உங்களுடைய சொற்பொழிவு நல்லா இருந்தது. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு தாட் போட்டு எனக்கு கேள்வி ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் கடவுள் எல்லாருக்கும் ஒரு பிளைண்ட்னஸ் கொடுத்துட்டு ஒரு பார்க்க முடியாம ஒரு கேட்க முடியாம நிலைமை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். என்ன நடக்குங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு. ஓகே, நம்ம இந்த டிவி பார்க்க மாட்டோம், இந்த செல் இந்த தொடர்பு எல்லாமே போயிடும். ஆனா உணர்வுங்கிற பார்க்கும்போது நம்ம பாப்புலேஷன் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 65 லட்சம் பேர் மகரிஷி வழியில அந்த சைடில் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ பீப்புள் அவங்க உணர்வுல வச்சு திங்க் பண்ணலாம், ஆகிக்கலாம். மேஜரா பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் இதில் வர இன்ஃபர்மேஷன் எதுவுமே பிளாக் ஆகிடும். எல்லாமே அவங்களுக்குள்ளதான் இருப்பாங்க. எல்லாமே தனிமைப்பட்டு இருந்தாலும் அவங்க செல்ஃப் இருக்கும், அவங்க செல்ஃபு போகாது. இந்த
உறுப்புகளுடைய வழியில வர தொடர்பு கருத்து துண்டிக்கப்பட்டாலும் அவங்க உணர்வு அவங்க செல்ஃப் கான்சியஸ் இருக்கும், அவங்களுடைய தன்னம்பிக்கை வாழ்வாங்க. இப்போ ரிவர்ஸ் பண்றாங்க. இப்போ நம்ம மனவளக்கலையில வந்து மகரிஷி ஐயா வந்து இந்த மாதிரி பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நான் ஜஸ்ட் இப்போ செக் பண்ணதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து 1 கோடி மேல இருக்காங்க. இந்தியாவில் உலக அளவில் 1.5 கோடி எவ்வளோ மக்கள் இருக்காங்க, மேலேயே இருப்பாங்க. பட் இந்தியாவில் கொடுத்துட்டு பார்க்கணும் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் இருக்காங்க மக்கள். 65 to 75 லட்சம் பீப்புள் கண்ணு கேட்காம, காது கேட்காம, பேச முடியாம. அவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த பயிற்சியை கொடுக்குறோம், ஏதோ முயற்சி எடுத்திருக்கிறோம். ஆனா உணர்வு இருக்கும் அவங்களுக்கு. மெயின் வந்து இந்த பயிற்சியான உணர்வு மட்டும் இருந்தாலே போதும். கேட்கலனாலும் பரவாயில்ல, பேசலனாலும் பரவாயில்ல, பார்க்க முடியலாம் பரவாயில்ல. ஆனால் உணவு இருந்தாக்கா இந்த பயிற்சி எடுத்து அவங்க தவம் பண்ணலாம். இதில் நம்ம எப்படி பண்றோம், ஏதாவது முயற்சி நடந்திருக்கிறதாம வாழ்க்கணும்னு இருக்கோமா? வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம இவர்களை தேடி போய் கொடுக்கறதுங்கிறது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இடத்துல, இப்போ உதாரணமா நாங்க சேலத்திலேயே வந்து ஒரு டெஃப் அண்ட் டம் ஸ்கூல், பிளைண்ட் ஸ்கூல் இங்கெல்லாம் போய் நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம். அந்த வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்ல கவர்மெண்ட் ரன் ஸ்கூல்ஸ் தான் அது எல்லாமே. ஒரு முறை கொடுத்தாங்க, அதன் பிறகு வந்து அந்த தலைமை ஆசிரியர் மாறினதும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆக எங்க முடிகிறதோ அந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். ஆனா உண்மையில நம்ம அவர்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். அந்த ஸ்டெப்பிங் இன்டு த அதர் பர்சன் ஷூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு பார்க்க தெரிந்திருக்கிறது. ஆனா ஒரு வேடிக்கை என்ன சொல்லுவாங்க, போய் இடிச்சுக்கிறதெல்லாம் கண் பார்வை நல்லா இருக்கவன் தான், குருடர்கள் ஒருபோதும் இடிச்சுக்கிறது இல்லைங்கிறாங்க. அவங்க நிதானமா அந்த ஸ்டெப்பை கவுண்ட் பண்ணி போய்க்கிறாங்க. நம்ம தான் அலட்சியமா வேகமா போய் விழுந்து எந்திருக்கிறது இதெல்லாம் பண்றோம். அவர்கள் இன்னொரு புலனான செவியை அப்படி கூர் தீட்டி கொண்டு என்ன சத்தம் வருகிறதுங்கிறத உன்னிப்பா கேட்டு கவனிச்சு நடந்துக்கிறாங்க. ஒரு புலன் குறைபாடுங்கிறது உண்மையில வருத்தமான ஒரு விஷயம்தான். நாம அதை புரிந்து கொள்கிற பொழுது அவர்களுக்கு நம்மால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நம்ம கட்டாயம் நம்ம செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பட் இத வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு திட்டமா வகுத்து நம்ம இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாகவே ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு போனா இந்த மாதிரியான பாடத்திட்டம், டெஃப் அண்ட் டம் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி பாடத்திட்டம் அப்படி எதுவும் நம்ம கிட்ட தனிப்பட்ட முறையில் இல்ல. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஏன்னா ரோட்ல போகும் பாப்பேன் நிறைய டைம்ஸ், இவங்கெல்லாம் மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து புலன்கள் எல்லாம் ஒரு புலன்கள் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த உணர்வு கொடுத்தோம்னாக்கா நல்லாவே தவம் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நான் அப்படியே நினைக்கிறது உண்டு, ஒரு மரம் பார்க்கும்போது, ஒரு பள்ளி பார்க்கும்போதெல்லாம் அப்படியே உத்து பார்த்துட்டே இருப்பேன். பள்ளி பார் நல்லா தவம் பண்ணுது ஒரே இடத்துல, அதுவே மரம் பார்க்கும்போது எவ்வளோ தவம் பண்ணுது. அப்படிங்கும்போது இந்த நடமாடும் மக்கள் வந்து இவங்களுக்கு ஒரு குறைபாடும் சொல்ல முடியாது. ஏதோ அவங்களுடைய ஒரு 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 கர்மாவால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிறப்பு ஏற்பட்டது. பட் அவங்களால நமக்கு தெரிஞ்சு இருக்குது, அவங்கள இது தெரிஞ்சாக்கா நல்லா பண்ணுவாங்களேங்கிற ஒரு ஆதங்கம் தான்மா, வேற எதுவும் இல்லை. நன்றிங்கம்மா, வாழ்க்கை வளமுடன். தந்தை அது அழகா ஒரு கவிதையிலே சொல்வார், கல்லும் மரமும் மோன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசை ஆக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன், சுயநிலையை அறிய கருதவமே போதும்ங்கிறாங்க. அது போல நீங்க சொல்ற மாதிரி கல்லு மரம் எல்லாம் கூட ஒரு தவம் தான் இயற்றுகிறது. பள்ளியும் தவம் செய்து மனிதர்களுக்கு வந்து நம்ம நிச்சயம் அந்த வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தது ஸ்வர்ணம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு தெளிவில்லாத கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நன்றிம்மா, வாழ்க வளமுடன். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்ததுக்கு எல்லாம் கொஸ்டின் கேட்டதுக்கும் என்கிட்ட அந்த சேஞ்சஸ் கொஞ்சம் நான் மாத்தி தரேன். இன்னைக்கும் எங்க கிட்ட இருந்து அந்த ஆன்சருக்கு எல்லாம் மற்றவங்க கிட்ட இருந்து வந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்மளும் மோல்ட் பண்ணி கொண்டு போகணுங்கிற இதுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. தேங்க்யூ. நான் கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாம் மற்ற அன்பர்கள் கிட்ட இருந்து வந்ததுனால எனக்கு இன்னைக்கு கிளாரிட்டி இருக்கு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. வாழ்க வளமுடன் ஸ்வர்ணாமா, ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கான பதில் மற்றவர்கள் கேள்வி மூலமாவே உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இப்ப சொன்னதுதான், இப்ப அறிவை எப்பொழுதும் கல்வியின் மூலமாக, கேள்வியின் மூலமாகத்தான் நம்ம வளர்த்து கொண்டே வரணும். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுதுங்கிறீங்க. நிச்சயமா நீங்க படிங்க, அருட்தந்தையோட புத்தகங்களை படிங்க, அல்லது அறிவு திருக்கோவில் உங்க வீட்டுக்கு எது பக்கத்துல இருக்கோ அங்க போனீங்கன்னா, இப்ப அழகா அம்மா பேசுறப்ப கிருபாநிதி அம்மா சொன்னாங்க, எவ்வளவு உரைகள் கேட்டுக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கு, அல்லது யூடியூப்ல கூட போய் நம்ம கேட்கலாம். ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்கள் தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒரு பதில் கிடைக்கும்.
நீங்க அந்த தேடல் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்ப கடமைகளை விட்டுடாம நம்முடைய கடமைகள், குழந்தைகளை பார்க்கறது, சமைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு ரொட்டீன் அதையும் நம்ம செய்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு குறைஞ்ச நேரம் இதுக்குன்னு ஒரு மணி நேரம் உங்களுக்குன்னு ஒதுக்கி பயிற்சிகள் செய்வது, ஒரு அரை மணி நேரம் படிக்கிறதுக்குன்னு ஒதுக்குறது, இது தாராளமா போதும். எல்லா நாளும் இதை நீங்க செய்துகிட்டே வர வர இன்னும் உங்களுக்கு தேவைப்படுற அந்த கிளாரிட்டி கிடைச்சிரும். மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன் ஸ்வர்ணா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பு. அனுஜாமா, நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். நிறைவு செய்துக்கலாமா. வாழ்க வளமுடன்மா. நன்றி, நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.